சுஷீலா என்ற பெயர் கொண்ட நான் 12 மணி நேரமாக அறையில் அடைக்கப்பட்டிருந்தேன். என் வாயில் ஒரு துளி தண்ணீர் கூட செல்லவில்லை. வெப்பத்தால் என் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அறையின் கதவு திறந்தபோது நான் சிறிது ஆச்சரியப்பட்டேன். என் பெயர் சுஷீலா. எனக்கு 2 மகன்கள் இருந்தனர். இருவரும் திருமணம் செய்தவர்கள். மதிய நேரம். வெப்பம் மிகவும் கடுமையாக இருந்தது. சூரியனின் நெருப்பு கொட்டியது. விசிறியின் சத்தத்தில் அமர்ந்திருந்த 2 மகன்களும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களின் 2 மனைவியரும் அவர்களுக்கு அருகில் நின்று கண்களால் சைகை செய்து கொண்டிருந்தனர். சிறிய மகன் பேசினான். கடந்த 6 மாதங்களாக நான் தான் அம்மாவை வைத்திருக்கிறேன். இப்போது போதும். நான் மிகவும் சோர்ந்துவிட்டேன். இப்போது உன் முறை அண்ணா. அதற்கு அவன் கோபத்தோடு கால் தட்டினான். நீ என்ன பேசுகிறாய்? எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். என் மனைவியின் உடல்நிலையும் சரியில்லை. அவள் அவர்களை எப்படி பார்த்துக் கொள்வாள்? நம்முடைய சொந்த செலவுகளே இவ்வளவு இருக்கிறது. அம்மாவின் மருந்துகளின் சுமையை எப்படி தாங்குவேன்? 2 மகன்களும் அம்மாவை வைத்துக் கொள்ள மறுத்துவிட்டார்கள். நான் எழுந்து நின்று இருவரின் முகத்தையும் பார்த்து கொண்டிருந்தேன். முதலில் பெரிய மகனின் முகத்தை பார்த்தேன். அவன் பிறந்தபோது நான் முழு தெருவிலும் மிட்டாய்கள் விநியோகித்தேன். பிறகு சிறிய மகனின் முகத்தை பார்த்தேன். அவன் பிறந்தபோது நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். அவனை என் கண்களின் நட்சத்திரம் என்று அழைப்பேன். அவனுக்காக நான் உலகத்தின் எல்லா கேலிகளையும் கேட்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் நின்று கொண்டு நான் இவை எல்லாவற்றையும் நினைத்து கொண்டிருந்தேன். நான் இளமையாக இருந்தபோதும் இந்த நாட்கள் இவ்வளவு கடினமாக இல்லை. என் கணவர் இறந்தபோது இந்த இருவரும் மிகவும் சிறியவர்களாக இருந்தனர். அவர்களுக்கு தங்கள் தந்தையின் முகமே நினைவில் இருக்காது. நான் விதவை ஆனேன். வேறு எந்த ஆதரவும் இல்லை. சம்பாதிக்கும் யாரும் இல்லை. நான் தனியாக இருந்த பெண். என் 2 குழந்தைகளையும் வளர்க்க வேண்டியிருந்தது. நான் மக்களின் வீடுகளில் வேலை செய்தேன். குளிரில் குளிர்ந்த தண்ணீரால் மக்களின் வீட்டு பாத்திரங்களை கழுவினேன். இரவுகளில் தூங்காமல் துணிகளை தைத்தேன். இருந்தாலும் நான் புன்னகைத்துக் கொண்டே இருப்பேன். ஏனென்றால் இந்த வேலைக்கு பதிலாக எனக்கு பணம் கிடைக்கும். அந்த பணத்தால் என் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க முடியும். பலமுறை வீட்டில் ஒரு நேர உணவு மட்டுமே இருக்கும். அப்போது நான் பசியோடு தூங்கிவிடுவேன். குழந்தைகளுக்கு உணவு கொடுத்து விடுவேன். என் இரத்தமும் வியர்வையும் கொண்டு சம்பாதித்த பணத்தால் அவர்களின் கல்வி கட்டணங்களை செலுத்தினேன். அவர்களுக்கு நல்ல ஆடைகள் அணிவித்தேன். அதனால் அவர்களுக்கு தந்தையின் குறைவு தெரியாமல் இருக்கட்டும் என்று. இந்த குழந்தைகள்தான் என் முதுமையில் ஆதரவாக இருப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் வருத்தம். இன்று அந்த குழந்தைகள் வளர்ந்ததும் என்னை சுமையாக நினைக்கத் தொடங்கினார்கள். 2 சகோதரர்களும் இன்னும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தனர். தினம் தினம் சண்டை முடிய வேண்டும். என் சிறிய மகன் கோபத்தால் சிவந்து மஞ்சளாக ஆகிச் சொன்னான். அண்ணா, நீயும் அம்மாவை வைத்துக்கொள்ள தயாராக இல்லை. நானும் இல்லை. அப்படியானால் நாம் இருவரும் ஒரே வேலை செய்கிறோம். இவளை காரில் உட்கார்த்தி காட்டில் விட்டுவிட்டு வருகிறோம். அங்கே ஏதாவது நல்ல மனிதன் இவளை பார்த்தால் பார்த்து கொள்வான். அல்லது ஏதாவது காட்டு விலங்கு சாப்பிட்டுவிடும். நம்முடைய தொல்லையும் இவளிடமிருந்து விலகும். இவை எல்லாவற்றையும் கேட்டு நான் முழுமையாக ஆச்சரியப்பட்டு போனேன். என் காதுகளை நம்பவே முடியவில்லை. நான் என் கைகளால் வளர்த்த மகன்கள். அவர்களுக்காக நான் என் முழு வாழ்க்கையையும் கொடுத்தேன். இன்று அதேவர்கள் என்னை பற்றி இப்படி பேசுகிறார்கள். நான் ஒரு மனிதனல்ல, சுமை போல. என் கண்களில் இருந்து கண்ணீர் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. நான் கதவின் பின்னால் நின்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் என் குரல் வரவே இல்லை. யாரோ என் மார்புக்குள்ளிருந்து இதயத்தை பிடுங்கிவிட்டது போல இருந்தது. என் 2 மகன்களும் வீட்டின் கதவுக்கு அருகில் நின்று மெதுவாக பேசிக் கொண்டிருந்தனர். வீட்டுக்குள் யாருக்கும் அவர்களின் பேச்சு கேட்காதபடி. ஆனால் மேலே உள்ளவர் இன்று எனக்கு எல்லாம் தெரிய வேண்டும் என்று விரும்பினார் போலும். பெரிய மகன் சொன்னான். இப்போது இவளை வீட்டில் வைப்பது நம்முடைய திறமைக்கு அப்பாற்பட்டது. எப்போதும் மருந்து, எப்போதும் கவனிப்பு. அதற்கு மேல் மக்களின் பேச்சுகள் தனியாக. இவளை எங்காவது விட்டுவிட்டு வந்தால் எல்லா தொல்லையும் முடிந்துவிடும். சிறிய மகனும் அவனுக்கு ஆதரவாக சொன்னான். அண்ணா, நீ சொல்வது சரி. ஏதாவது காட்டின் பக்கம் விட்டுவிட்டு வருகிறோம். அங்கே யார் தேடி வருவார்கள்? சில நாட்கள் அழுகை இருக்கும். பிறகு எல்லாம் அமைதியாகிவிடும். அவர்களின் பேச்சுகளை கேட்டு என் கால்களுக்கு கீழே இருந்து பூமி நழுவிவிட்டது போல இருந்தது.
நான் ஏதோ கனவு காண்கிறேன் போல இருந்தது. ஆனால் அது கனவு அல்ல, உண்மை, மிகவும் கசப்பான உண்மை. அவர்களின் இரு மனைவியரும் சிறிது தூரத்தில் நின்று இவை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்களின் முகங்களில் லேசான புன்னகை இருந்தது. அவர்கள் ஒன்றும் பேசவில்லை. ஆனால் அவர்களின் முகங்களை பார்த்தால் தெளிவாக தெரிந்தது. அவர்கள் இருவருக்கும் என் வீட்டில் இருப்பது பிடிக்கவில்லை. நான் நினைத்து கொண்டிருந்தேன், உண்மையில் நான் இவ்வளவு பெரிய தொல்லையாக ஆகிவிட்டேனா? அம்மா வயதானால் அவளுக்கு யாரும் சொந்தமாக இருப்பதில்லையா? என் கண்களுக்கு முன் என் குழந்தைகளின் குழந்தை பருவம் சுழன்றது. எப்படி நான் இரவு முழுவதும் தூங்காமல் அவர்களை பார்த்து கொண்டேன். அவர்களின் சிறிய காயத்திற்கும் என் இதயம் நடுங்கும். அவர்களுக்காக நான் பசியோடு இருந்து உணவை சேமித்தேன். ஆனால் இன்று அதே குழந்தைகள் என்னை காட்டில் விட்டுவிட்டு வருவதை பற்றி பேசுகிறார்கள். நான் அழுது கொண்டு சுவரின் ஆதரவோடு நின்று கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று முன்னால் சாலையில் இருந்து ஒரு பெரிய கருப்பு கார் வந்து மெதுவாக நின்றது. கார் மிகவும் விலை உயர்ந்ததாக தெரிந்தது. அதன் கண்ணாடிகள் கருப்பு நிறமாக இருந்தன. சில வினாடிகளுக்குப் பிறகு அதன் கதவு திறந்தது. அதில் இருந்து ஒரு ஆள் வெளியே வந்தான். அவன் கருப்பு நிற சூட் அணிந்திருந்தான். கையில் பளபளக்கும் கடிகாரம் இருந்தது. அவனது காலணிகளும் மிகவும் விலை உயர்ந்தவை போல தெரிந்தன. அவனது முகம் கடுமையாக இருந்தது. ஆனால் அவனது கண்களில் விசித்திரமான அமைதி இருந்தது. அவன் மெதுவாக நடந்து என் மகன்களிடம் வந்தான். என் இரு மகன்களும் அவனை பார்த்து அமைதியாகி விட்டார்கள். அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த ஆள் யார் என்று. அந்த ஆள் அவர்களிடம் சென்று அமைதியான குரலில் சொன்னான், உண்மையில் யாருடைய வீட்டின் பேச்சுகளை கேட்பது நல்ல காரியமல்ல. ஆனால் நான் என் காரில் அமர்ந்திருந்தேன். நீங்கள் இருவரின் பேச்சுகளும் நீண்ட நேரமாக என் காதுகளில் வந்து கொண்டிருந்தன. முதலில் நான் கவனம் செலுத்தக்கூடாது என்று நினைத்தேன். ஆனால் பிறகு நினைத்தேன், ஒருவேளை மேலே உள்ளவர் என்னை இங்கே ஏதோ காரணத்திற்காக நிறுத்தியிருக்கலாம். என் இரு மகன்களும் அவனை உற்று பார்க்கத் தொடங்கினார்கள். பெரிய மகன் சொன்னான், பாருங்கள், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இது எங்கள் வீட்டின் விஷயம். அந்த ஆள் கோபம் கொள்ளாமல் மிகவும் அமைதியாக சொன்னான், நான் வெறும் உதவ விரும்புகிறேன். நீங்கள் இருவரும் உங்கள் அம்மாவிடம் இவ்வளவு தொல்லைப்பட்டால் அவளை எனக்கு கொடுங்கள். நான் பதிலாக உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் தருகிறேன். அவனது பேச்சை கேட்டதும் இரு மகன்களும் திகைத்து போனார்கள். அவன் கேலி செய்கிறான் என்று நினைத்தார்கள். சிறிய மகன் கோபத்தில் சொன்னான், பாருங்கள், எங்களிடம் கேலி செய்யாதீர்கள். இங்கிருந்து போய்விடுங்கள். உங்கள் எந்த பேச்சிலும் எங்களுக்கு ஆர்வமில்லை. ஆனால் அந்த ஆள் முழுவதும் அமைதியாக நின்றான். அவன் சொன்னான், நான் கேலி செய்யவில்லை. பிறகு அவன் மெதுவாக திரும்பி தன் கார் பக்கம் சென்றான். சில வினாடிகளுக்குப் பிறகு அவன் திரும்பி வந்தான். அவனது கையில் தோல் கொண்ட ஒரு பெரிய பை இருந்தது. அவன் பையை தரையில் வைத்து சங்கிலியை திறந்தான். பையின் உள்ளே நோட்டுகளின் கட்டுகள் நிறைந்திருந்தன. என் இரு மகன்களின் கண்களும் விரிந்தன. அவர்களின் மனைவியர் இப்போது முன்னே வந்தார்கள். ஆசையோடு அந்த பையை பார்க்கத் தொடங்கினார்கள். அந்த ஆள் சொன்னான், இது முழு 20 லட்சம். நீங்கள் உங்கள் அம்மாவை என்னுடன் அனுப்பினால் இந்த எல்லா பணமும் உங்களுடையதாகும். சில கணங்களுக்கு அங்கே முழு அமைதி நிலவியது. என் மகன்கள் ஒருவரையொருவர் பார்க்கத் தொடங்கினார்கள். அவர்களின் மனத்தில் ஆசையும் பயமும் இரண்டும் ஓடிக்கொண்டிருந்தன. பெரிய மகன் மெதுவாக சொன்னான், ஆனால் நீங்கள் எங்கள் அம்மாவை எடுத்துச் சென்று என்ன செய்வீர்கள்? அந்த ஆள் லேசாக புன்னகைத்து சொன்னான், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் அவர்களுக்கு தீங்கிழைக்க மாட்டேன். வெறும் அவர்களை என்னுடன் அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். சிறிய மகன் இன்னும் அந்த பணம் நிறைந்த பையை பார்த்து கொண்டிருந்தான். அவனது மனைவி மெதுவாக அவனது காதில் சொன்னாள், இவ்வளவு பணம் நமக்கு வாழ்க்கையில் ஒருபோதும் கிடைக்காது. இந்த பெண் எப்படியும் நமக்கு எந்த பயனும் இல்லை. போகட்டும். அவளது பேச்சை கேட்டு என் ஆன்மா நடுங்கியது. நான் உயிரோடு இருக்கிறேனா அல்லது இறந்து விட்டேனா என்று புரியவில்லை. யாருக்காக நான் என் முழு வாழ்க்கையையும் கொடுத்தேனோ? இன்று அவர்கள் என்னை பணத்திற்கு பதிலாக ஒரு அந்நிய ஆளுக்கு கொடுக்க நினைக்கிறார்கள். என் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்கவே இல்லை. நான் விரும்பினாலும் வெளியே சென்று ஒன்றும் பேச முடியவில்லை. ஏனென்றால் என் இதயம் முழுவதும் உடைந்துவிட்டது. அங்கே பெரிய மகன் சிறிது நேரம் சிந்தித்த பிறகு சொன்னான், நாங்கள் ஒப்புக்கொண்டால் நீங்கள் இப்போதே பணத்தை தருவீர்களா? அந்த ஆள் சொன்னான், ஆம், இப்போதே இந்த பணத்தை உங்களுக்கு தருகிறேன். உங்கள் அம்மாவை என்னுடன் அழைத்துச் செல்கிறேன். அவனது குரலில் விசித்திரமான நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவனது கண்களில் இவ்வளவு வலி இருந்தது. அவனை பார்த்தால் அவனுக்குள்ளும் ஏதோ பழைய காயம் மறைந்திருப்பது போல தெரிந்தது. என் இரு மகன்கள் மீண்டும் ஒருவருக்கொருவர் மெதுவாக பேசத் தொடங்கினார்கள்.
அவர்களின் மனைவியர் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு ஆம் என்று சைகை செய்து கொண்டிருந்தார்கள். நான் தூரத்தில் நின்று இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன். என் சொந்த வீடே எனக்கு அந்நியமாக ஆகிவிட்டது போல இருந்தது. பிறகு அந்த ஆள் என்னை தன்னுடன் அழைத்துச் சென்றான். என் இரு மகன்களும் அமைதியாக நின்றார்கள். அவர்களில் யாரும் என்னை தடுக்க முயற்சிக்கவில்லை. நான் ஒருமுறை அவர்கள் பக்கம் பார்த்தேன். ஒருவேளை என் இதயத்தில் இன்னும் எங்காவது நம்பிக்கை இருந்தது. அவர்கள் என்னை அழைப்பார்கள், அம்மா போகாதே என்று சொல்வார்கள் என்று. ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. அவர்கள் இருவரும் வெறும் அந்த பணம் நிறைந்த பையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் மனைவியரின் முகங்களில் மகிழ்ச்சி தெளிவாக தெரிந்தது. என் இதயம் அந்த நேரத்தில் முழுவதும் உடைந்துவிட்டது. அந்த ஆள் மெதுவாக என் அருகில் வந்து சொன்னான், வாருங்கள் அம்மா. நான் சில கணங்கள் அங்கேயே நின்றேன். பிறகு கனமான அடிகளோடு அவனுடன் நடந்தேன். அவன் காரின் கதவை திறந்து என்னை மிகவும் மரியாதையோடு உள்ளே உட்கார்த்தினான். கார் மிகவும் பெரியதாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருந்தது. உள்ளே இவ்வளவு சுத்தமாக இருந்தது. என் பழைய ஆடைகளால் சீட் அழுக்காகிவிடுமோ என்று பயமாக இருந்தது. நான் அமைதியாக ஒரு மூலையில் அமர்ந்துவிட்டேன். பிறகு கார் மெதுவாக முன்னேறத் தொடங்கியது. கார் எங்கள் வீட்டிலிருந்து தூரம் செல்லத் தொடங்கியதும் நான் ஒருமுறை பின்னால் திரும்பி என் வீட்டின் பக்கம் பார்த்தேன். என் கண்களில் இருந்து கண்ணீர் தானாகவே வரத் தொடங்கியது. அதே வீடு. நான் என் முழு வாழ்க்கையையும் கழித்த வீடு. என் குழந்தைகள் முதல் முறையாக நடக்கக் கற்றுக்கொண்ட வீடு. அவர்களின் குழந்தை பருவத்தின் சிரிப்பு ஒலித்த வீடு. என் கணவரின் நினைவுகள் இருந்த வீடு. இன்று அந்த வீட்டிலிருந்து நான் ஒரு சுமை போல வெளியேற்றப்பட்டு கொண்டிருந்தேன். நான் வெறும் ஜன்னலில் இருந்து வெளியே பார்த்து கொண்டு அழுது கொண்டே இருந்தேன். வழியில் என் மனத்தில் 1000 கேள்விகள் சுழன்றன. இறுதியில் இந்த ஆள் யாரு? அவன் என்னை ஏன் வாங்கினான்? அவன் அவ்வளவு பணத்தை ஏன் கொடுத்தான்? அவன் விரும்பினால் பணம் கொடுக்காமலேயே என்னை அங்கிருந்து அழைத்துச் சென்றிருக்கலாம். நானே அவனோடு வந்து விடுவேன். இருந்தும் அவன் இவ்வளவு பெரிய ஒப்பந்தத்தை ஏன் செய்தான்? சிறிது நேரம் கழித்து தைரியத்தை சேர்த்து கொண்டு அவனை பார்த்தேன். அவன் அமைதியாக வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தான். அவன் முகத்தில் விசித்திரமான தீவிரம் இருந்தது. நான் மெதுவாக அவனிடம் கேட்டேன், மகனே, நீ யார்? எனக்காக இவ்வளவு பணத்தை ஏன் கொடுத்தாய்? என் மகன்களிடமிருந்து என்னை ஏன் வாங்கினாய்? நான் இப்போது எந்த வேலைக்கும் உதவாதவள்தான். வீட்டு வேலையும் செய்ய முடியாது, யாருக்கும் உதவவும் முடியாது. பிறகு நீ இவ்வளவு பெரிய நஷ்ட ஒப்பந்தத்தை ஏன் செய்தாய்? என் குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஏனென்றால் நான் உண்மையிலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் சில வினாடிகள் அமைதியாக இருந்து சாலையை பார்த்தான். பிறகு லேச்சான புன்னகை அவன் முகத்தில் தோன்றியது. அவன் சொன்னான், அம்மா, நான் வாழ்க்கையில் ஒருபோதும் நஷ்ட ஒப்பந்தம் செய்யவில்லை. இன்றும் செய்யவில்லை. உங்கள் மகனுக்கு நான் 20 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தால் அதிலிருந்து அதைவிட அதிகமாக வசூலிப்பேன். நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள். அவன் பேச்சை கேட்டதும் நான் மேலும் பயந்தேன். அவன் என்ன சொல்ல விரும்புகிறான் என்று எனக்கு புரியவில்லை. அந்த நேரத்தில் அவன் முகத்தில் இருந்த புன்னகை என்னை பயமுறுத்தியது. பிறகு அவன் சொன்னான், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டேன். சிறிது நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் புரிந்துவிடும். நான் அமைதியாகிவிட்டேன். ஆனால் என் மனதில் பயம் குறையவில்லை. வண்டி தொடர்ந்து முன்னேறிச் சென்றது. நகரத்தின் கூட்டம் பின்னால் விட்டுச் சென்றது. சிறிது நேரம் கழித்து வண்டி ஒரு மிகப்பெரிய மற்றும் ஆடம்பரமான வீட்டின் முன் நின்றது. இவ்வளவு பெரிய வீட்டை நான் என் வாழ்க்கையில் முதல் முறையாக பார்த்தேன். உயரமான வாயில், பெரிய தோட்டம், வெளியே பல வண்டிகள் நின்றன. ஏதோ பெரிய மனிதனின் வீடு போல தோன்றியது. வண்டி நின்றதும் ஒரு வேலைக்காரன் ஓடி வந்து வாயிலை திறந்தான். அந்த மனிதன் என்னை மெதுவாக தாங்கி வண்டியிலிருந்து இறக்கினான். நான் இன்னும் பயந்திருந்தேன். ஆனால் அவன் நடத்தையில் மரியாதை இருந்தது. அதனால் நான் அமைதியாக அவனோடு உள்ளே சென்றேன். நாங்கள் வீட்டுக்குள் நுழைந்ததும் நான் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். வெளியே என் மகன்கள் முன் அவன் முகத்தில் இருந்த மென்மை திடீரென்று மறைந்துவிட்டது. இப்போது அவன் முகம் மிகவும் கடுமையாக தெரிந்தது. அவன் கண்களில் கோபம் இருந்தது. ஏதோ பழைய வலியை அடக்கி வைத்திருப்பது போல. நான் பயந்து உடனே அவனிடம் கேட்டேன், மகனே, உண்மையை சொல். நீ யார்? என்னை இங்கே ஏன் அழைத்து வந்தாய்? அவன் என்னை பார்த்தான். பிறகு மெதுவாக சொன்னான்,
உண்மையிலேயே நீங்கள் என்னை அடையாளம் காணவில்லையா? நான் அவனை மேலிருந்து கீழ் வரை கவனமாக பார்த்தேன். அவன் முகத்தை உற்று பார்த்தேன். ஆனால் என்னால் அவனை அடையாளம் காண முடியவில்லை. அவன் முகம் எங்கோ பார்த்தது போல தோன்றினாலும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் மெதுவாக சொன்னேன், இல்லை மகனே, நான் உன்னை அடையாளம் காணவில்லை. சொல், நீ யார்? அவன் சில வினாடிகள் என்னை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவன் கண்கள் சற்று நனைந்தன. அவன் மெல்லிய குரலில் சொன்னான், என் பெயர் ராகுல். நான் விஜயகாந்தின் மகன். அவன் பேச்சை கேட்டதும் என் கால்களுக்கு அடியில் பூமி சரிந்துவிட்டது போல. என் முழு உடலும் நடுங்கத் தொடங்கியது. என் மூச்சு நின்றுவிட்டது போல. ஏனென்றால் இந்த பெயரை கேட்டதும் என் பழைய காயங்கள் திடீரென்று மீண்டும் முன் வந்துவிட்டன. என் கைகள் நடுங்கத் தொடங்கின. நான் அங்கே வைத்திருந்த நாற்காலியில் அமர்ந்து விட்டேன். என் கண்கள் விரிந்திருந்தன. நான் அவனை பார்த்து கொண்டே இருந்தேன். ஏனென்றால் இப்போது மெதுவாக அவன் முகம் எனக்கு தெரியத் தொடங்கியது. அந்த கண்கள் முழுவதும் அவன் தந்தையைப் போலவே இருந்தன. அதே கோபம், அதே வலி, அதே முகம். என் உதடுகள் நடுங்கத் தொடங்கின. நான் பயத்துடன் சொன்னேன், விஜயகாந்தின் மகனா? ஆனால் நீ அப்போது மிகச் சிறியவனாக இருந்தாய். ராகுலின் கண்களில் இப்போது கண்ணீர் இருந்தது. ஆனால் அவன் முகத்தில் வலியால் நிரம்பிய புன்னகை இருந்தது. அவன் சொன்னான், ஆம், நான் சிறியவனாக இருந்தேன். ஆனால் எல்லாவற்றையும் மறந்துவிடும் அளவுக்குச் சிறியவனாக இல்லை. எனக்கு இன்றும் எல்லாம் நினைவிருக்கிறது. ஒரு நாள் என் தந்தை வீட்டை விட்டுச் சென்றார். பிறகு ஒருபோதும் திரும்பி வரவே இல்லை. என் அம்மா இரவு முழுவதும் அழுது, யாரோ எங்கள் வீட்டை அழித்து விட்டார்கள் என்று சொல்லி மயங்கி விழுவார்கள் என்பதும் எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. நான் அவனை பார்த்து கொண்டே இருந்தேன். என் இதயத் துடிப்பு மிகவும் வேகமாக ஆனது. ஏனென்றால் இப்போது எனக்கு உணர்வு வந்தது. பல ஆண்டுகளாக நான் மறந்துவிட்ட அந்த பழைய உண்மை இன்று மீண்டும் என் முன் நின்றிருக்கிறது. அதனால்தான் அவன் என்னை இங்கே அழைத்து வந்திருக்கலாம். நான் இன்னும் அங்கேயே அமர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தேன். என் மனதில் பழைய நிகழ்வுகள் சுழன்று கொண்டிருந்தன. அப்போது திடீரென்று பின்னால் இருந்து ஒரு பெண்ணின் குரல் வந்தது. ராகுல் மகனே, என்ன ஆயிற்று? நீ இவளை உள்ளே ஏன் அழைத்து வந்தாய்? அவள் குரலை கேட்டதும் நான் மெதுவாக பின்னால் திரும்பி பார்த்தேன். அவளை பார்த்ததும் என் இதயம் பலமாக துடிக்கத் தொடங்கியது. ஏனென்றால் அவள் வேறு யாரும் அல்ல, விஜயகாந்தின் மனைவி. முதலில் என்னால் அவளை அடையாளம் காண முடியவில்லை. ஏனென்றால் இப்போது அவள் தலைமுடியில் வெண்மை வந்துவிட்டது. முகத்தில் வயதின் கோடுகள் இருந்தன. ஆனால் சில வினாடிகளுக்குப் பிறகு நான் அவளை அடையாளம் கண்டுகொண்டேன். அவளும் என்னை அடையாளம் கண்டு கொண்டிருக்கலாம். அவள் என்னை பார்த்ததும் திடீரென்று நின்றுவிட்டாள். அவள் முகத்தின் நிறம் மாறியது. அவள் கண்கள் கோபத்திலும் வலியிலும் நிரம்பியன. அவள் சில கணங்கள் என்னை உற்று பார்த்தாள். பிறகு நடுங்கும் குரலில் சொன்னாள், நீ இங்கே எப்படி? அவள் குரலை கேட்டதும் என் பயம் மேலும் அதிகரித்தது. நான் நாற்காலியிலிருந்து எழுந்திருக்க முயன்றேன். ஆனால் என் கால்கள் நடுங்கின. ராகுல் தன் அம்மாவின் அருகே சென்று நின்றான். பிறகு அவர்கள் இருவரும் என் முன் வந்து நின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் முகத்தில் அவ்வளவு வலியும் கோபமும் இருந்தன. என்னால் அவர்கள் கண்களை நேரடியாக பார்க்கவும் முடியவில்லை. ராகுலின் அம்மா அழுது கொண்டே சொன்னாள், சொல், என் கணவர் எங்கே? என் விஜயகாந்த் எங்கே போனார்? இவ்வளவு ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்று வரை அவரை பற்றி எதுவும் தெரியவில்லை. அன்றைய தினம் அவர் கடைசியாக உன் கணவரோடுதான் இருந்தார். அவள் குரலை கேட்டதும் என் இதயம் அமிழ்ந்துவிட்டது. ஏனென்றால் பல ஆண்டுகளாக நான் என் உள்ளே அடக்கி வாழ்ந்த அந்த பழைய ரகசியம் இன்று மீண்டும் என் முன் நின்றிருந்தது. நான் உடனே பயத்துடன் சொன்னேன், பாருங்கள் அக்கா, எனக்கு உண்மையிலேயே எதுவும் தெரியாது. என் கணவர் எனக்கு ஒருபோதும் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் ராகுல் கோபத்துடன் என் பக்கம் முன்னேறி சத்தமாக சொன்னான், பொய் சொல்லாதீர்கள், எனக்கு எல்லாம் தெரியும். என் தந்தை கடைசியாக உங்கள் கணவரோடுதான் பயிரை விற்க நகரத்திற்குச் சென்றார். கிராமத்து மக்கள் அவர்களை ஒன்றாக செல்வதை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் திரும்பி வந்தது உங்கள் கணவர் மட்டும்தான். என் தந்தை ஒருபோதும் திரும்பி வரவில்லை. அதற்கு பிறகு உங்கள் கணவரும் இதை பற்றி ஒருபோதும் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. அவன் குரலில் அவ்வளவு வலி இருந்தது. என் இதயம் நடுங்கியது. அவன் தொடர்ந்து சொன்னான், இதை நான் மிக நன்றாக அறிவேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்கள் கணவர் நிச்சயம் உங்களிடம் உண்மையை சொல்லியிருப்பார். வழியில் என் தந்தைக்கு என்ன நடந்தது என்று. அவர் எங்கே காணாமல் போனார்? அவர் உயிரோடு இருக்கிறாரா அல்லது இறந்து விட்டாரா? எனக்கு உண்மையை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் அம்மாவும் அழுது கொண்டே சொன்னாள், நாங்கள் இவ்வளவு ஆண்டுகள் காத்திருந்தோம். ஒவ்வொரு வாயிலிலும் சென்றோம்.
எல்லா இடங்களிலும் தேடினோம், ஆனால் எங்களுக்கு ஒருபோதும் எதுவும் கிடைக்கவில்லை. நீங்கள் எங்கள் வீட்டை அழித்து விட்டீர்கள். அவர்கள் பேச்சுகளை கேட்டதும் என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஏனென்றால் உண்மை என்னவென்றால் நானும் அந்த பழைய பயத்துடன் பல ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் நான் நடுங்கும் குரலில் சொன்னேன், இல்லை மகனே, நான் உண்மையை சொல்கிறேன். எனக்கு எதுவும் தெரியாது. அவர்கள் எனக்கு எதுவும் சொல்லவில்லை. நான் எதுவும் அறியேன். ராகுலின் முகம் கோபத்தால் சிவந்தது. அவன் சத்தமாக சொன்னான், நீங்கள் உண்மையை சொல்லாவிட்டால் நான் உங்களுக்கு அத்தகைய தண்டனை கொடுப்பேன். நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. இவ்வளவு ஆண்டுகளாக என் அம்மா ஒவ்வொரு இரவும் அழுது கொண்டிருக்கிறார்கள். நான் சிறுவயதிலிருந்தே என் தந்தையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போது அன்றைய தினம் உங்கள் கணவர் அவர்களோடு இருந்தார் என்று தெரிந்தபின் நான் உண்மையை அறியாமல் இருக்க மாட்டேன். நான் பயத்தால் நடுங்கத் தொடங்கினேன். ஆனாலும் நான் அதையே சொன்னேன், மகனே, நான் உண்மையை சொல்கிறேன். எனக்கு எதுவும் தெரியாது. அப்போது திடீரென்று அவன் என் கையை இறுக பிடித்தான். அவன் பிடிப்பு அவ்வளவு கடுமையாக இருந்தது. எனக்கு வலி ஏற்பட்டது. நான் பயந்து அவனிடமிருந்து கையை விடுவிக்க முயன்றேன். ஆனால் அவன் என்னை இழுத்து கொண்டு வீட்டின் பின்புறம் கொண்டு செல்லத் தொடங்கினான். அவன் அம்மாவும் அவன் பின்னால் பின்னால் நடந்து வந்தாள். நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தேன், மகனே, என்னை விட்டுவிடு, நான் எதுவும் செய்யவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் அவன் கேட்கும் நிலையில் இல்லை போல. அவன் என்னை ஒரு இருண்ட அறையின் முன் கொண்டு சென்று கதவை திறந்து என்னை உள்ளே தள்ளினான். நான் தள்ளாடி தரையில் விழுந்தேன். நான் எழுந்திருக்கும் முன் அவன் வெளியிலிருந்து கதவை மூடிவிட்டான். நான் உரக்க கத்தினேன், கதவை திறவுங்கள், என்னை வெளியே எடுங்கள். நான் எதுவும் செய்யவில்லை. ஆனால் வெளியே முழு அமைதி இருந்தது. எந்த பதிலும் வரவில்லை. அறை மிகச் சிறியதாகவும் இருட்டாகவும் இருந்தது. அங்கே காற்று கூட வரவில்லை. வெப்பத்தால் என் மூச்சு திணறத் தொடங்கியது. என் தொண்டை உலர்ந்தது. நான் மீண்டும் மீண்டும் கதவை தட்டிக் கொண்டிருந்தேன். ஆனால் யாரும் வரவில்லை. மெதுவாக என் உடல் பதிலளிக்க மறுக்கத் தொடங்கியது. தாகத்தால் என் தொண்டை எரிந்தது. நான் அழுது கொண்டே தரையில் அமர்ந்து மேலே உள்ளவரிடம் யாராவது என்னை இங்கிருந்து வெளியே எடுக்கட்டும் என்று வேண்டினேன். நேரம் மெதுவாக கடந்தது. எனக்கு புரியவில்லை எத்தனை மணி நேரம் கடந்திருக்கும். அந்த இருண்ட அறையில் நான் இறந்து விடுவேன் போல தோன்றியது. வெப்பமும் தாகமும் என் நிலையை மிகவும் மோசமாக்கியிருந்தன. என் உதடுகள் உலர்ந்துவிட்டன. கண்களுக்கு முன் இருள் படரத் தொடங்கியது. நான் மீண்டும் மீண்டும் என் மகன்களை நினைத்து கொண்டிருந்தேன். அவர்கள் என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றாமல் இருந்திருந்தால் இன்று இந்த நிலையில் நான் இருக்க மாட்டேன் என்று நினைத்தேன். மெதுவாக என் சக்தி தீர்ந்துவிட்டது. இறுதியில் நான் மயங்கி தரையில் விழுந்தேன். எத்தனை நேரம் கழித்து என்று தெரியவில்லை. திடீரென்று கதவு திறக்கும் சத்தம் வந்தது. லேசான வெளிச்சம் அறைக்குள் வந்தது. என் கண்கள் கஷ்டப்பட்டு திறந்தன. நான் பாதி மயக்க நிலையில் இருந்தேன். அப்போது என் முன் அதே இருவரும் அம்மா மகனும் நின்றிருந்ததை பார்த்தேன். ராகுலின் அம்மாவின் முகத்தில் இப்போது கோபத்தை விட பயம் அதிகமாக இருந்தது. என் நிலை இவ்வளவு மோசமாகிவிடும் என்று அவர்களுக்கு ஊகிக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ராகுல் விரைவாக என் அருகே அமர்ந்தான். அவன் என்னை தாங்கி எழுப்பி பயந்த குரலில் சொன்னான், அம்மா, கண்களை திறவுங்கள். பிறகு அவன் விரைவாக தண்ணீர் பாட்டிலை எடுத்து என் உதடுகளில் வைத்தான். நான் நடுங்கியபடி தண்ணீர் குடித்தேன். அப்போது என் உயிர் மீண்டும் வருவது போல் தோன்றியது. ராகுலின் அம்மாவும் என் அருகில் அமர்ந்து, அக்கா, எங்களை மன்னித்து விடுங்கள். நாங்கள் வெறும் உண்மையை அறிந்து கொள்ள விரும்பினோம். ஆனால் உங்களுக்கு இப்படி ஆகிவிடும் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை என்றாள். நான் தண்ணீர் குடிக்கும்போது அவர்களை பார்த்தபடி இருந்தேன். ஏனெனில் அப்போது எனக்குள் பயமும் இருந்தது, வலியும் இருந்தது. மேலும் இத்தனை ஆண்டுகளாக அடக்கிய உண்மை இனி அதிக நேரம் மறைக்க முடியாது என்ற உணர்வும் இருந்தது. பிறகு நான் மெல்ல மெல்ல என்னை கட்டுப்படுத்தினேன். ராகுலும் அவன் அம்மாவும் என் முன் அமர்ந்திருந்தனர். அவர்களின் கண்களில் கோபமும் இருந்தது, வலியும் இருந்தது, உண்மையை அறிந்து கொள்ளும் அமைதியற்ற தன்மையும் இருந்தது. என் கைகள் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தன. நான் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தேன். ஏனெனில் இத்தனை ஆண்டுகளாக என் நெஞ்சில் அடங்கியிருந்த விஷயத்தை இன்று முதல் முறையாக யாரிடமாவது சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் நடுங்கும் குரலில் சொல்லத் தொடங்கினேன், மகனே, இன்று முதல் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவம். அப்போது நம் குடும்பங்களுக்குள் மிக நல்ல உறவு இருந்தது. உன் தந்தை விஜயகாந்தும் என் கணவர் சஞ்சயும் மிக ஆழமான நண்பர்கள். இல்லை இல்லை, நண்பர்களை விட அதிகம். இருவரும் ஒருவரையொருவர் சகோதரர் என்று அழைப்பார்கள். முழு கிராமத்திலும் அவர்களின் நட்பு உதாரணமாக கூறப்பட்டது. மக்கள் சொல்வார்கள், உண்மையான நட்பை பார்க்க வேண்டுமானால் விஜயகாந்தையும் சஞ்சயையும் பாருங்கள் என்று.
இருவரும் சேர்ந்து வயலில் வேலை செய்வார்கள், சேர்ந்து பயிர் வளர்ப்பார்கள், சேர்ந்தே நகரத்துக்குச் சென்று விற்று வருவார்கள். ஒருவன் வீட்டில் மகிழ்ச்சி வந்தால் மற்றவன் அதைவிட அதிகமாக மகிழ்வான். ஒருவன் வீட்டில் துன்பம் வந்தால் மற்றவன் முதலில் அவனோடு நின்று கொள்வான். நானும் உன் அம்மாவும் மிக நன்றாக பழகுவோம். நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பத்தைப் போல வாழ்ந்தோம். அப்போது வாழ்க்கை மிக அழகாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் சொல்கிறார்களே, மனிதனின் தவறு எல்லாவற்றையும் முடித்துவிடும் என்று. அந்த தவறுதான் அன்று நடந்தது. நான் கண்ணீரை துடைத்துவிட்டு மீண்டும் சொல்லத் தொடங்கினேன். அன்று மிக கடுமையான மழை பெய்து கொண்டிருந்தது. வானத்தில் கருப்பு மேகங்கள் இருந்தன. மின்னல் மின்னியது. முழு கிராமமும் கிட்டத்தட்ட காலியாகிவிட்டிருந்தது. ஏனெனில் எல்லாரும் தங்கள் தங்கள் வீடுகளில் இருந்தனர். சஞ்சய் வயலை பார்க்கச் சென்றிருந்தார். நான் வீட்டில் தனியாக இருந்தேன். அப்போது திடீரென கதவில் பலமாக தட்டினார்கள். நான் சென்று கதவை திறந்தேன். முன் விஜயகாந்த் நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் நான் திடுக்கிட்டேன். ஏனெனில் அவருடைய நிலை சரியாக இல்லை. அவருடைய கண்கள் சிவந்திருந்தன. அவர் சரியாக நிற்கவும் முடியவில்லை. அவருடைய உடலில் மதுவின் மிக கடுமையான வாசனை வீசியது. நான் அவரை பார்த்து, அண்ணா, இந்த நேரத்தில் சஞ்சய் வீட்டில் இல்லை, நீங்கள் பின்னர் வாருங்கள் என்றேன். ஆனால் அவர் உள்ளே வரத் தொடங்கினார். அண்ணி, வெளியே மிகவும் மழை பெய்கிறது, நான் கொஞ்சம் நேரம் இருந்துவிட்டு போகிறேன் என்றார். நான் அவரை உள்ளே வர அனுமதித்தேன். ஏனெனில் அப்போது நான் அவரை என் குடும்பத்தின் ஒரு பகுதியாகவே கருதினேன். அவர் உள்ளே வந்து அமர்ந்தார். ஆனால் சிறிது நேரத்திலேயே அவருடைய நடவடிக்கைகள் விசித்திரமாக இருப்பதை உணர்ந்தேன். அவர் தொடர்ந்து என்னை பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய கண்கள் எப்போதும் இருப்பது போல் இல்லை. எனக்கு இப்போது பயம் வரத் தொடங்கியது. நான் அவரை பார்த்து, அண்ணா, நீங்கள் உட்காருங்கள், நான் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்றேன். ஆனால் நான் திரும்பியதும் அவர் என் கையை பிடித்து கொண்டார். நான் பயந்தேன். கையை விடுவிக்க மிகவும் முயன்றேன். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? என்னை விடுங்கள். நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தவில்லை. இங்கிருந்து போங்கள் என்றேன். ஆனால் அவர் என் பேச்சை கேட்கும் நிலையில் இல்லை. ஒருவேளை அவர் மிக அதிகமாக குடித்திருக்கலாம். அல்லது யாரோ வேண்டுமென்றே அவருக்கு அவ்வளவு குடி கொடுத்திருக்கலாம். அதனால் அவர் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் போயிருக்கலாம். அவர் தொடர்ந்து என் அருகில் வரத் தொடங்கினார். நான் மிகவும் பயந்தேன். அவரை தள்ளினேன். ஆனால் அவர் மீண்டும் என் பக்கம் வந்தார். என் ஆடைகளை இழுக்கத் தொடங்கினார். நான் உரக்க அழுதேன். அவரை தூர இருக்குமாறு சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஆனால் அவர் எதையும் கேட்கவில்லை. அப்போது எனக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. அப்போது அருகில் கிடந்த ஒரு கனமான தடியின் மீது என் பார்வை பட்டது. பயத்திலும் பதட்டத்திலும் அந்த தடியை எடுத்து முழு பலத்துடன் அவருடைய தலையில் அடித்தேன். அடிபட்டதும் அவர் அங்கேயே தரையில் விழுந்து மயங்கினார். அப்போது என் முழு உடலும் நடுங்கிக் கொண்டிருந்தது. நான் அவ்வளவு மோசமாக பயந்து போயிருந்தேன். என் கை கால்கள் உணர்வற்று போயின. என் ஆடைகள் கிழிந்திருந்தன. முடி சிதறியிருந்தது. நான் அறையின் ஒரு மூலையில் அமர்ந்து உரக்க அழத் தொடங்கினேன். இப்போது எல்லாம் முடிந்துவிட்டது என்று தோன்றியது. சிறிது நேரத்திற்குப் பிறகு விஜயகாந்துக்கு உணர்வு வந்தது. அவர் மெல்ல கண்களை திறந்தார். என்ன நடந்தது என்று புரிந்ததும் அவருடைய முகம் வெளுத்துப் போனது. வெட்கத்தால் அவர் என்னை பார்க்கக்கூட முடியவில்லை. அவர் தடுமாறியபடி எழுந்து எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து ஓடிவிட்டார். நான் இன்னும் அதே மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு சஞ்சய் வீடு திரும்பினார். என்னை இந்த நிலையில் பார்த்ததும் அவர் பதறி ஓடி வந்தார். என்ன ஆயிற்று? நீ இந்த நிலையில் ஏன் இருக்கிறாய்? நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். நான் நடுங்கியபடி அவருக்கு எல்லாவற்றையும் சொன்னேன். அவர் போன பிறகு விஜயகாந்த் வீட்டுக்கு வந்து என்னுடன் தவறாக நடந்து கொள்ள முயன்ற விதத்தை சொன்னேன். பயந்து அவருடைய தலையில் தடியால் அடித்தேன் என்றும், அவர் மயங்கினார் என்றும், உணர்வு வந்த பிறகு ஓடிவிட்டார் என்றும் சொன்னேன். என் பேச்சை கேட்டதும் முதலில் சஞ்சய் முழுவதும் அமைதியாகிவிட்டார். பிறகு திடீரென கோபத்தில், இல்லை, இது பொய், விஜயகாந்த் இப்படி ஒருபோதும் செய்ய மாட்டார். அவர் என் சகோதரன். நீ அவர் மீது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை எப்படி சுமத்த முடியும்? உனக்கு வெட்கப்பட வேண்டும் என்றார். அவருடைய பேச்சை கேட்டதும் என் இதயம் உடைந்து போனது. நான் அழுதபடி, நான் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? என் நிலையை பாருங்கள், என் ஆடைகளை பாருங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் போய் அவருடைய தலையில் காயத்தை பாருங்கள். நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள அவரை தடியால் அடித்தேன். அதனால்தான் அவர் நின்றார் என்றேன். நான் இவ்வளவு சொன்னதும் சஞ்சய் திடீரென அமைதியாகிவிட்டார். அவருடைய முகத்தில் கோபமும் இருந்தது, துயரமும் இருந்தது. உள்ளேயே அவர் உடைந்து கொண்டிருந்தார். ஏனெனில் தன்னுடைய சிறந்த நண்பன் இப்படி எப்படி செய்ய முடியும் என்று புரியவில்லை. என் பேச்சை கேட்ட பிறகு அறையில்
வீட்டில் அத்தகைய அமைதி பரவியது. நேரமே நின்றுவிட்டது போல் தோன்றியது. ராகுலின் அம்மா தொடர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய கைகள் நடுங்கின. அவள் மீண்டும் மீண்டும் தன் வாயில் கையை வைத்து தன்னை கட்டுப்படுத்த முயன்றாள். ராகுல் கல்லை போல் அமர்ந்திருந்தான். அவனுடைய கண்கள் என் பக்கம் இருந்தன. ஆனால் அவன் என்னை பார்க்கவே இல்லாதது போல் தோன்றியது. அவனுடைய மனம் வேறு எங்கோ சென்று விட்டிருந்தது. ஒருவேளை அவன் தன் தந்தையை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கலாம். குழந்தை பருவம் முதல் தேடி வந்த அந்த தந்தையை பற்றி. யாருடைய நினைவில் அவன் அம்மா முழு வாழ்க்கையும் கண்ணீர் சிந்தியிருந்தாள். இன்று திடீரென அவனுக்கு தெரிந்தது அவன் தந்தைக்கு என்ன நடந்தது என்று. நானும் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தேன். ஏனெனில் இத்தனை ஆண்டுகளாக என் நெஞ்சில் அடங்கியிருந்த ரகசியம் இன்று வெளியே வந்துவிட்டது. நான் நடுங்கும் குரலில் மீண்டும் சொல்லத் தொடங்கினேன். மகனே, உன் தந்தை மிக நல்ல மனிதர். அவர் இதயத்தால் கெட்டவர் அல்ல. அன்று மது அவரை மிக பெரிய தவறு செய்ய வைத்தது. அவர் செய்ததற்காக மிகவும் வருந்தினார். அந்த சம்பவத்திற்கு பிறகு அவர் பலமுறை சஞ்சயிடம் மன்னிப்பு கேட்க வந்தார். கைகளை கூப்பி, சகோதரனே, என்னால் மிக பெரிய தவறு நடந்துவிட்டது. அன்று எனக்கு என்ன ஆயிற்று என்று எனக்கே புரியவில்லை. வெட்கத்தால் உன் கண்களை பார்க்க முடியவில்லை. ஆனால் நான் இதயத்தால் கெட்ட மனிதன் அல்ல என்று சொல்வார். சஞ்சய் வெளியில் அமைதியாக இருப்பார். ஆனால் உள்ளே உடைந்து போயிருந்தார். ஏனெனில் தான் சகோதரனாக கருதிய மனிதனே தன் உலகத்தை அசைத்துவிட்டான். அவர் என்னை பார்த்து அழுவார். ஆனால் யாரிடமும் எதுவும் சொல்ல மாட்டார். கிராமத்து மக்களும் புரிந்து கொள்ளவில்லை. திடீரென இரு நண்பர்களுக்கும் இடையே தூரம் ஏன் வந்தது என்று. முன்பு இருவரும் எப்போதும் சேர்ந்தே தெரிவார்கள். இப்போது ஒருவர் மற்றவரின் பார்வையை தவிர்க்கத் தொடங்கினர். ஆனால் யாருக்கும் உண்மை தெரியவில்லை. காலம் கடந்தது. ஆனால் சஞ்சயின் இதயத்தில் இருந்த கோபம் குறையவில்லை. அவர் இரவுகளில் விழித்திருப்பார். சில சமயம் திடீரென எழுந்து வெளியே அமர்ந்து இரவு வரை வானத்தை பார்த்து கொண்டிருப்பார். பலமுறை நான் அவரை பார்த்து நடந்ததை மறந்துவிடுங்கள் என்றேன். ஆனால் அவரால் மறக்க முடியவில்லை. அவருக்கு எப்போதும் தோன்றியது தன் நம்பிக்கை நொறுக்கப்பட்டு விட்டது என்று. அந்த எண்ணம் மெல்ல மெல்ல அவருக்குள் விஷமாக மாறியது. பிறகு அந்த மங்களமான நாள் வந்தது. அது எல்லாவற்றையும் முடித்துவிட்டது. அன்று காலை எப்போதும் போல் இருவரும் சேர்ந்து தானியத்தை எடுத்துக்கொண்டு நகரத்துக்குச் செல்ல இருந்தனர். கிராமத்து மக்கள் அவர்களை தினசரி போல் சேர்ந்து புறப்படுவதை பார்த்து கொண்டிருந்தனர். யாருக்கும் தெரியாது இது அவர்களின் கடைசி பயணம் என்று. காலை சூரியன் உதித்தவுடன் இருவரும் லாரியில் தானிய சாக்குகளை ஏற்றினர். வானிலை மிகவும் வெப்பமாக இருந்தது. ஆனால் வேலை அவசியம். எனவே இருவரும் புறப்பட்டனர். உன் தந்தை லாரி ஓட்டிக் கொண்டிருந்தார். சஞ்சய் அவர் பக்கத்தில் அமர்ந்திருந்தார். தொடக்கத்தில் இருவரும் அமைதியாக இருந்தனர். சாலை நீண்டது. வெயில் மெல்ல மெல்ல அதிகமாகிக் கொண்டிருந்தது. வழியில் சில சமயம் இருவரும் கொஞ்சம் பேசிக்கொள்வார்கள். ஆனால் முன்பு போல் சிரிப்பு இப்போது இல்லை. உன் தந்தை ஒருவேளை உணர்ந்திருக்கலாம் சஞ்சய் தன்னிடமிருந்து விலகிவிட்டார் என்று. ஆனால் அவர் ஒவ்வொரு முறையும் சூழ்நிலையை சரி செய்ய முயன்றார். சகோதரனே, எல்லாவற்றையும் மறந்துவிடு. என்னால் தவறு நடந்துவிட்டது என்று சொல்வார். ஆனால் சஞ்சய் அமைதியாக இருந்து விடுவார். அன்றும் லாரி வெறிச்சோடிய சாலையில் முன்னேறிக் கொண்டிருந்தது. வெயில் அவ்வளவு கடுமையாக இருந்தது. சாலையிலிருந்து வெப்பக்காற்று எழுந்தது. பல மணி நேரம் பயணம் செய்த பிறகு இருவரும் மிகவும் சோர்வடைந்தனர். அப்போது சஞ்சய் மெல்ல, சகோதரனே, நான் மிகவும் சோர்ந்து விட்டேன். எங்காவது கொஞ்சம் நேரம் நிற்போம். தண்ணீர் குடித்துவிட்டு பிறகு போவோம் என்றார். உன் தந்தை, இப்போது கொஞ்சம்தான் வழி மீதம் இருக்கிறது. நகரம் போய் ஓய்வெடுப்போம் என்றார். ஆனால் சஞ்சய் மீண்டும், இல்லை, தலை மிகவும் கனமாக இருக்கிறது. கொஞ்சம் நேரம் மரத்தின் கீழ் உட்காருவோம் என்றார். அப்போது உன் தந்தை அவருடைய பேச்சை ஏற்றுக்கொண்டார். அவர் சாலையோரத்தில் லாரியை நிறுத்தினார். அங்கே ஒரு பெரிய பழைய மரம் இருந்தது. அதன் நிழலில் கொஞ்சம் குளிர்ச்சி இருந்தது. இருவரும் கீழே இறங்கினர். உன் தந்தை அருகில் வைத்திருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து கொஞ்சம் குடித்தார். பிறகு சிரித்து, பார் சகோதரனே, நாம் முதியவர்களாகிவிட்டோம். இப்போது முன்பு போல் பலம் இல்லை என்றார். ஆனால் சஞ்சய் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர் அமைதியாக மரத்தின் கீழ் அமர்ந்தார். உன் தந்தை அங்கேயே அருகில் தரையில் படுத்துக்கொண்டார். வெப்பமும் சோர்வும் காரணமாக அவருடைய கண்கள் மூடத் தொடங்கின. சில நேரம் அங்கு வெறும் காற்றின் சத்தம் மட்டுமே இருந்தது. ஆனால் சஞ்சயின் உள்ளத்தில் புயல் சுழன்றது. அவர் அந்த இரவை மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்தார். அன்று அவர் என்னை அந்த நிலையில் பார்த்தபோது என் கண்ணீர் அவருக்கு நினைவுக்கு வந்தது.
என் கிழிந்த ஆடைகள் நினைவுக்கு வந்தன. அவருடைய இதயம் உள்ளுக்குள்ளேயே எரிந்து கொண்டிருந்தது. அவர் தன்னைத்தானே சமாதானப்படுத்த முயன்றார், ஒருவேளை அவரை மன்னித்து விட வேண்டும் என்று. ஆனால் அப்போது திடீரென்று உன் தந்தை பக்கவாட்டில் திரும்பினார். அவருடைய தலை பின்னால் மரத்தின் தண்டில் மோதியது. தலையில் முன்பே இருந்த காயம் மீண்டும் திறந்து சிறிது ரத்தம் வரத் தொடங்கியது. சஞ்சயின் பார்வை அந்த காயத்தின் மீது விழுந்தவுடன் அவர் திகைத்து போனார். ஏனென்றால் அதுதான் நான் அவருக்குச் சொன்ன அந்த காயம். அந்த நொடியில் அவருக்கு முழுமையாக நம்பிக்கை வந்தது, நான் பொய் சொல்லவில்லை என்று. அவருடைய உள்ளத்தில் மீதமிருந்த நம்பிக்கை அந்த நொடியிலேயே உடைந்து போனது. அவர் நினைத்தார், தான் சகோதரனாக நினைத்த மனிதன் தன் நம்பிக்கையை நசுக்கிவிட்டான் என்று. அந்த நொடியில் அவருடைய கோபம் அவருடைய சுய நினைவை மீறிவிட்டது. அவர் மெல்ல எழுந்தார். அவருடைய கண்கள் சிவந்து விட்டிருந்தன. மூச்சு வேகமாக இருந்தது. அவர் தன்னைத்தானே கட்டுப்படுத்த விரும்பினார். ஆனால் அவருடைய மனம் இனி வேலை செய்யவில்லை. அருகில் கிடந்த ஒரு கனமான கல்லை அவர் எடுத்தார். உன் தந்தை அப்போது அரை தூக்கத்தில் இருந்தார். அடுத்த சில நொடிகளில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அவர் அறியவில்லை. சஞ்சய் நடுங்கியபடி அருகில் சென்று கோபத்துடன் சொன்னார், நீ என் நம்பிக்கையை கொன்றுவிட்டாய் விஜயகாந்த். ஆனால் உன் தந்தை அவர் என்ன சொல்கிறார் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளவே இல்லை. அப்போது கோபத்தால் குருடான சஞ்சய் அந்த கனமான கல்லை நேரடியாக அவருடைய முகத்தில் வீசினார். அடி மிகவும் பலமாக இருந்தது. உன் தந்தை பலமாக துடித்து அப்படியே விழுந்தார். அவருடைய வாயிலும் தலையிலும் இரத்தம் வரத் தொடங்கியது. அவர் எழுந்திருக்க முயன்றார். ஆனால் அவருக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. சில நொடிகளிலேயே அவருடைய உடல் முற்றிலும் அமைதியாகி விட்டது. அந்த நொடியில் முழு உலகமே நின்றுவிட்டது போல. சஞ்சயின் கையிலிருந்து கல் கீழே விழுந்தது. அவர் என்ன செய்துவிட்டார் என்பதை உணர்ந்தார். அவர் பயத்தால் பின்னால் சரிந்தார். அவருடைய கைகள் நடுங்கின. அவர் மீண்டும் மீண்டும் விஜயகாந்தை எழுப்ப முயன்றார். அழுது கொண்டே சொன்னார், அண்ணா எழுந்திரு, என்னால் தவறு நடந்துவிட்டது. ஆனால் இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. உன் தந்தை இறந்துவிட்டார். அந்த வெறிச்சோடிய சாலையில் வெறும் காற்று மட்டுமே வீசியது. சஞ்சயின் அழுகுரல்கள் எதிரொலித்தன. அவர் அங்கேயே உட்கார்ந்து உரக்க அழுதார். இப்போது என்ன செய்வது என்று அவருக்கு புரியவில்லை. அவர் கிராமத்திற்குச் சென்று உண்மையைச் சொன்னால் மக்கள் அவரை கொலைகாரன் என்பார்கள். அவருடைய குடும்பம் அழிந்துவிடும். பயத்திலும் பதட்டத்திலும் அவர் இன்னொரு பெரிய தவறை செய்தார். அவர் சுற்றிலும் பார்த்தார். தொலைவிலும் யாரும் இல்லை. பிறகு அவர் தன் கைகளால் மண்ணை தோண்டத் தொடங்கினார். அவர் தொடர்ந்து அழுது கொண்டே சொன்னார், அண்ணா, என்னை மன்னித்துவிடு. எனக்கு இது என்ன நடந்தது? கோபத்தில் எல்லாவற்றையும் முடித்துவிட்டேன். நீண்ட நேரத்திற்குப் பிறகு அங்கேயே சாலை ஓரத்தில் உன் தந்தையின் சடலத்தை அவர் புதைத்தார். பிறகு மண்ணை சமப்படுத்தினார், யாருக்கும் சந்தேகம் வராதபடி. அப்போது அவருடைய முழு உடலும் மண்ணும் இரத்தமும் கலந்து கிடந்தது. இரவு வரை அவர் அங்கேயே உட்கார்ந்திருந்தார். வீட்டிற்கு எப்படி போவது என்று அவருக்கு புரியவில்லை. பிறகு நடு இரவில் அவர் தனியாக லாரியை ஓட்டி கிராமத்திற்கு திரும்பினார். அவர் வீடு வந்தபோது அவருடைய நிலையை பார்த்து நான் பயந்தேன். அவருடைய ஆடைகள் மண்ணால் நிறைந்திருந்தன. முகம் வெளுத்து போயிருந்தது. கண்கள் வீங்கியிருந்தன. நான் கேட்டேன், விஜயகாந்த் எங்கே? அவர் ஒன்றும் பேசவில்லை. வெறும் மௌனமாக உட்கார்ந்தார். முழு இரவும் நடுங்கினார். அடுத்த நாள் கிராமத்தில் விஜயகாந்தை தேடும் செய்தி பரவியது. எல்லோரும் இங்கும் அங்கும் தேடத் தொடங்கினர். உன் தாய் ஒவ்வொரு வீட்டு வாசலுக்கும் சென்றாள். ஒவ்வொரு பாதையிலும் தேடினாள். ஆனால் அவளுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. அன்றிலிருந்து சஞ்சய் முன்போல் இருக்கவில்லை. அவர் எப்போதும் பயத்திலேயே வாழத் தொடங்கினார். இரவுகளில் அலறி எழுந்தார். பலமுறை தூக்கத்தில் விஜயகாந்தின் பெயரை சொல்லி அழத் தொடங்கினார். அவருடைய உடல் மெல்ல மெல்ல பலவீனமடைந்தது. ஏனென்றால் அவர் தன் பாவத்தின் சுமையின் கீழ் அழுத்தப்பட்டிருந்தார். மகனே, உண்மை இதுதான். உன் தந்தையை எந்த எதிரியும் கொல்லவில்லை. கோபத்தில் உடைந்து போன அவருடைய சொந்த நண்பனே கொன்றான். பிறகு இரண்டாவது இரவு வந்தது. அந்த இரவு எங்கள் வாழ்க்கையின் மிக கனமான இரவுகளில் ஒன்று. வீட்டின் உள்ளே அத்தகைய அமைதி நிலவியது. இந்த வீட்டிலிருந்து எல்லா மகிழ்ச்சிகளும் என்றென்றும் போய்விட்டன போல. வெளியே லேசான காற்று வீசியது. சில நேரம் நாய்களின் குரைப்பு கேட்டது. ஆனால் எங்கள் வீட்டின் உள்ளே ஒரே ஒரு மனிதனின் உடைந்த மூச்சுகளும் அடக்கப்பட்ட அழுகுரல்களும் மட்டுமே எதிரொலித்தன. அந்த மனிதன் என் கணவர் சஞ்சய். அவர் அறையின் ஒரு மூலையில் தரையில் உட்கார்ந்திருந்தார். அவருடைய இரு கைகளும் நடுங்கின. முகம் முற்றிலும் வாடியிருந்தது. கண்கள் சிவந்திருந்தன. சில மணி நேரங்களிலேயே அவர் பல ஆண்டுகள் வயதாகிவிட்டார் போல தெரிந்தது. அன்றைக்குப் பிறகு அவர் சரியாக சாப்பிடவில்லை. யாருடனும் பேசவில்லை.
வெறும் மௌனமாக உட்கார்ந்திருந்தார். திடீரென்று அழத் தொடங்கினார். நானும் உள்ளுக்குள்ளேயே உடைந்திருந்தேன். ஆனாலும் என்னைத்தானே பிடித்து கொள்ள முயன்றேன். ஏனென்றால் நானும் உடைந்தால் அவர் தன்னைத்தானே முடித்து கொள்ளக்கூடும். நான் மீண்டும் மீண்டும் அருகில் சென்று உட்கார்ந்தேன். அவருடைய தோளை பிடித்துச் சொன்னேன், உன்னைத்தானே பிடித்துக்கொள். நடந்தது நடந்துவிட்டது. ஆனால் அவர் என்னை பார்க்கக்கூட இல்லை. வெறும் வெற்று கண்களால் முன்னால் பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய ஆன்மா இறந்துவிட்டது போல. நீண்ட நேரம் அவர் முற்றிலும் மௌனமாக உட்கார்ந்திருந்தார். பிறகு திடீரென்று தலையை உயர்த்தி பயத்துடன் என்னை பார்த்தார். அவருடைய கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது. அவர் அவசரமாக சொன்னார், அந்த பை லாரியில் இருந்தது. ஒரு நொடிக்கு நான் புரிந்து கொள்ளவில்லை அவர் எந்த பையை பற்றி சொல்கிறார் என்று. பிறகு எனக்கு நினைவு வந்தது. விஜயகாந்த் கடைசியாக வீட்டை விட்டுச் சென்றபோது அவருடைய கையில் ஒரு பழைய தோல் பை இருந்தது. சஞ்சய் அவசரமாக எழுந்தார். அவருடைய கால்கள் நடுங்கின. நானும் அவருக்கு பின்னால் வெளியே சென்றேன். இரவு மிகவும் ஆழ்ந்திருந்தது. வானத்தில் மேகங்கள் இருந்தன. எல்லா இடங்களிலும் இருள் பரவியிருந்தது. வீட்டின் பின்னால் லாரி நின்றது. அதே லாரி. அதில் உட்கார்ந்து அவர்கள் இருவரும் நகருக்குச் சென்றார்கள். அதிலிருந்து சஞ்சய் மட்டும் திரும்பி வந்தார். சஞ்சய் மெல்ல லாரி அருகில் சென்றார். அந்த லாரியின் உள்ளே அவருடைய பாவம் இன்னும் அவருக்காக காத்திருக்கிறது என்று பயப்படுவது போல. அவர் நடுங்கும் கைகளால் லாரியின் கதவை திறந்து உள்ளே பார்த்தார். பிறகு சீட்டின் கீழிருந்து அந்த பழைய தோல் பையை எடுத்தார். பை மண்ணும் தூசியும் நிறைந்திருந்தது. அதை பார்த்தவுடன் என் இதய துடிப்புகள் வேகமாயின. ஏனென்றால் அதில் என்ன இருக்கும் என்று தெரியவில்லை. நாங்கள் இருவரும் அவசரமாக அறைக்குள் வந்தோம். சஞ்சய் கதவை மூடினார். பையை தனக்கு முன்னால் வைத்து சிறிது நேரம் அதை பார்த்து கொண்டிருந்தார். அதை திறக்கும் தைரியம் இல்லாதது போல. பிறகு அவர் நடுங்கும் கைகளால் அதன் சங்கிலியை திறந்தார். பையின் உள்ளே சில நோட்டுகள் இருந்தன. சில நில ஆவணங்கள் இருந்தன. அதன் மேல் ஒரு கடிதம் வைக்கப்பட்டிருந்தது. சஞ்சய் அந்த கடிதத்தை எடுத்தவுடன் அவருடைய கைகள் இன்னும் அதிகமாக நடுங்கின. அவர் நீண்ட நேரம் அதை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு மெல்ல அதை திறந்தார். அவருடைய குரல் நடுங்கியது. அவர் படிக்கத் தொடங்கிய போது அதில் எழுதப்பட்டிருந்தது, சஞ்சய் அண்ணா, என்னை மன்னித்துவிடு. என்னால் மிக பெரிய தவறு நடந்துவிட்டது. நான் செய்ததற்கு மிகவும் வெட்கப்படுகிறேன். என்னைத்தானே வெறுக்கிறேன். உன் நம்பிக்கையை நான் உடைத்தேன் என்பதை நான் அறிவேன். ஒருவேளை நீ என்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டாய். ஆனாலும் கைகூப்பி உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். இன்று நாம் இருவரும் கடைசியாக ஒன்றாக பயணம் செய்கிறோம். அதனால்தான் இந்த கடிதத்தை விட்டுச் செல்கிறேன். இவை என் வயல்கள் மற்றும் நிலங்களின் எல்லா ஆவணங்களும். இவை சில பணம் நான் வாழ்நாள் முழுவதும் உழைத்துச் சம்பாதித்தவை. இவை எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறேன். நான் என் மனைவி மற்றும் மகனுடன் இந்த கிராமத்தை விட்டுச் சென்று விடுவேன். நான் அத்தனை தூரம் சென்று விடுவேன். உனக்கு என் முகம் கூட தெரியாது. நான் உன் வாழ்க்கையிலிருந்து என்றென்றும் போய்விடுவேன். முடிந்தால் என்னை மன்னித்துவிடு அண்ணா. என் தவறின் சுமையை தாங்கியபடி என்னால் வாழ முடியவில்லை. ஆனால் நான் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறேன். நான் செய்ததை மாற்ற முடியாது. இன்றைய இந்த பயணம் ஒருவேளை நம் கடைசி பயணமாக இருக்கலாம். கடிதத்தை படிக்க படிக்க சஞ்சயின் குரல் உடைந்தது. அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தொடர்ந்து விழுந்தது. அவருடைய கையிலிருந்து அந்த கடிதம் கீழே விழுந்தது. அவர் அங்கேயே தரையில் உட்கார்ந்து உரக்க அழுதார். அவர் தன் இரு கைகளையும் தலையில் வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் இதைத்தான் சொன்னார். நான் என்ன செய்துவிட்டேன்? நான் என் சொந்த அண்ணனையே கொன்றுவிட்டேன். அவர் தானே எல்லாவற்றையும் விட்டு செல்லப் போகிறார். அவர் என்னை விட்டு தொலைவில் சென்றிருப்பார். ஆனால் நான் கோபத்தில் எல்லாவற்றையும் முடித்துவிட்டேன். அவருடைய அழுகையை பார்த்து என் இதயமும் பிளந்தது. ஏனென்றால் முதல் முறையாக எனக்கும் உணர்வு வந்தது. விஜயகாந்த் உண்மையிலேயே தன் தவறுக்கு வெட்கப்பட்டிருந்தார். அவர் பழிவாங்க வரவில்லை. அவர் எல்லாவற்றையும் விட்டுச் செல்லப் போகிறார். அவர் தன் நண்பனை இழக்க விரும்பவில்லை. ஆனால் அந்த ஒரு நொடியின் கோபம் எல்லாவற்றையும் முடித்துவிட்டது. சஞ்சய் அழுது கொண்டே சொன்னார், நான் அப்போது கல்லை எடுக்காமல் இருந்திருந்தால் இன்று அவர் உயிருடன் இருப்பார். அவருடைய மகன் தன் தந்தையுடன் இருப்பான். அவருடைய மனைவி தனியாக இருக்க மாட்டாள். நான் ஒரு முழு குடும்பத்தையும் அழித்துவிட்டேன். அவர் மீண்டும் மீண்டும் தன் முகத்தில் அறைந்து கொண்டார். தன்னைத்தானே சபித்து கொண்டார். நான் அவரை பிடித்து அமைதிப்படுத்த முயன்றேன். ஆனால் அவர் தன் சுய நினைவை இழந்துவிட்டார் போல. சில நேரம் சுவரில் தலையை மோதினார்.
சில நேரம் தரையில் உட்கார்ந்து விஜயகாந்தின் பெயரை சொல்லி அழுதார். அண்ணா, என்னை மன்னித்துவிடு. என்னால் மிகப்பெரிய பாவம் நடந்துவிட்டது. அந்த இரவு நாங்கள் ஒரு நொடியும் கண்ணை மூடவில்லை. சஞ்சய் மீண்டும் மீண்டும் அந்த கடிதத்தை படித்தார். ஒவ்வொரு முறையும் முன்பை விட அதிகமாக உடைந்தார். சில நேரம் ஆவணங்களை மார்பில் அணைத்து கொண்டு அழுதார். சில நேரம் சொன்னார், அன்றைக்கு நாங்கள் நகருக்குச் செல்லாமல் இருந்திருந்தால் நலமாக இருந்திருக்கும். நான் கோபப்படாமல் இருந்திருந்தால் எல்லாம் முன்போல் ஆகியிருந்தால். ஆனால் இப்போது எதையும் மாற்ற முடியாது. காலை வரத் தொடங்கியது. வெளியே பறவைகளின் சத்தங்கள் கேட்கத் தொடங்கின. ஆனால் எங்கள் வீட்டின் உள்ளே இருள் இன்னும் இருந்தது. அந்த இரவுக்குப் பிறகு என் கணவர் ஒருபோதும் முன்போல் இருக்கவில்லை. அவருடைய முகத்தின் சிரிப்பு என்றென்றும் மறைந்துவிட்டது. அவர் முன்பு மிகவும் மகிழ்ச்சியான மனிதர். முழு கிராமத்திலும் அவருடையும் விஜயகாந்தியும் நட்பு உதாரணமாக சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது அவர் மௌனமாக இருக்கத் தொடங்கினார். பல மணி நேரம் தனியாக உட்கார்ந்திருந்தார். இரவில் திடீரென்று எழுந்து அழத் தொடங்கினார். அவர்களுக்கு எப்போதும் ஒரு நாள் உண்மை எல்லார் முன்னிலையிலும் வெளிவந்துவிடும் என்ற பயம் இருந்தது. அவர்கள் எப்போதும் பயந்து கொண்டே இருந்தார்கள். யாராவது கதவை உரக்கத் தட்டினால் அவர்கள் பயந்து விடுவார்கள். யாராவது விஜயகாந்தின் பெயரை சொன்னாலும் அவர்களின் முகம் வெளுத்துப் போகும். அவர்கள் மெல்ல மெல்ல உள்ளுக்குள்ளேயே அழிந்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து நானும் ஒவ்வொரு நாளும் உடைந்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு மிகவும் அதிகமாக பயம் அந்தச் சிறிய குழந்தைக்காகத்தான். அப்போது அது மிகவும் சிறியதாக இருந்தது. அதன் தந்தைக்கு என்ன நடந்தது என்பது கூட அதற்கு தெரியாது. அந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் தன் தந்தையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும். அதன் தாய் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திக் கொண்டிருப்பாள். இதை நினைத்து நினைத்து என் ஆன்மா நடுங்கியது. ஆனால் இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. ஏனென்றால் கோபம் பல உயிர்களை அழித்துவிட்டது. அன்று இரவு அந்த கடிதம் எங்கள் வீட்டில் கிடந்தது. அது ஒவ்வொரு கணமும் எங்கள் பாவத்தை நினைவூட்டிக் கொண்டே இருந்தது. நான் என் கணவரை மிகவும் புத்தி சொன்னேன். நான் அவர் பக்கத்தில் அமர்ந்து அவருடைய கையை பிடித்துக்கொண்டு மெல்ல மெல்ல அவருடன் பேசிக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் அவர் உள்ளுக்குள்ளேயே முழுவதுமாக உடைந்து போயிருந்தார். அவருடைய கண்களில் வலி தெளிவாகத் தெரிந்தது. அவருக்கு மீண்டும் மீண்டும் தோன்றியது, அவருடைய சொந்த சகோதரர்களே சில நிலங்களுக்காகவும் பணத்திற்காகவும் அவரை கொல்ல முயன்றார்கள் என்றும், அந்த பேராசையே முழு குடும்பத்தையும் உடைத்துவிட்டது என்றும். நான் அவருக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தேன், இப்போது நீங்களே உங்களை கையாளுங்கள். கடந்த கால விஷயங்களை நினைத்து நினைத்து உங்களுக்கு துன்பம் கொடுக்காதீர்கள். இப்போது வருத்தப்படுவதால் ஒரு பயனும் இல்லை. நடந்தது நடந்துவிட்டது. எங்களிடம் எங்கள் குடும்பம் இருக்கிறது, எங்கள் குழந்தைகள் இருக்கிறார்கள். அதுதான் எங்கள் மிகப்பெரிய செல்வம். அவர் அமைதியாக என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு ஒரு நீண்ட மூச்சை விட்டுச் சொன்னார், ஒருவேளை நீ சொல்வது சரியாக இருக்கலாம். இப்போது இந்த விஷயங்களில் எனக்கு ஒரு அக்கறையும் இல்லை. இந்த நிலங்களின் மகிழ்ச்சியும் எனக்கு வேண்டாம். இந்த பணத்தின் மகிழ்ச்சியும் வேண்டாம். ஏனென்றால் இந்த விஷயங்களால் தான் சொந்த சகோதரர்களே உயிர் எதிரிகளாகிவிட்டால் அத்தகைய செல்வம் எதற்கு பயன்படும்? அவருடைய வார்த்தைகளை கேட்டு என் இதயம் நிறைந்துவிட்டது. ஏனென்றால் முதன்முறையாக அவரை இவ்வளவு உடைந்து போன நிலையில் பார்த்தேன். அவர் நீண்ட நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தார். பிறகு திடீரென்று முடிவு செய்தார், இனிமேல் அந்த நிலங்களையும் பணத்தையும் ஒருபோதும் பயன்படுத்த மாட்டார் என்று. அவர் என்னிடம் சொன்னார், நான் விரும்பவில்லை இந்த எல்லா விஷயங்களும் எங்கள் வீட்டின் மகிழ்ச்சியை கெடுக்க. எங்கள் இரு மகன்களும் பெரியவர்களாகிவிட்ட பிறகு நீ இதையெல்லாம் அவர்களுக்கு இடையே சமமாக பங்கிட்டுக் கொடு. ஆனால் இப்போது நான் இந்த விஷயங்களை தொடக்கூட விரும்பவில்லை. நான் அவரை மிகவும் புத்தி சொன்னேன். இவ்வளவு பெரிய முடிவை கோபத்திலோ துக்கத்திலோ எடுக்காதீர்கள் என்று. ஆனால் அவர் தன் வார்த்தையில் உறுதியாக இருந்தார். அடுத்த நாளே அவர் என்னை வங்கியில் அழைத்து சென்றார். அவர் எல்லா ஆவணங்களையும் பணத்தையும் ஒரு லாக்கரில் வைத்துவிட்டார். அந்த லாக்கர் என் பெயரில் இருந்தது. அவர் சொன்னார், இதெல்லாம் இப்போது உன்னிடம் பாதுகாப்பாக இருக்கும். எந்த நாள் உனக்கு சரியான நேரம் வந்தது என்று தோன்றுகிறதோ அந்த நாள் நீ இதையெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுத்துவிடு. நான் அமைதியாக அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏனென்றால் அவர் உள்ளுக்குள்ளேயே எவ்வளவு துக்கமாக இருக்கிறார் என்பது எனக்கு தெரிந்தது. அதற்கு பிறகு வாழ்க்கை மெல்ல மெல்ல முன்னேறத் தொடங்கியது. நாங்கள் அந்த பணத்தை ஒருபோதும் தொடவே இல்லை. அந்த ஆவணங்களும் பணமும் அப்படியே வங்கியின் லாக்கரில் கிடந்தன.
ஆண்டுகள் கடந்தன. எங்கள் குழந்தைகள் பெரியவர்களாக தொடங்கினார்கள். நாங்கள் அவர்களை மிகுந்த அன்போடு வளர்த்தோம். நானும் என் கணவரும் சேர்ந்து அவர்களின் ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் நிறைவேற்றினோம். ஆனால் காலம் எப்போது மாறுகிறது என்பது யாருக்கும் தெரிவதில்லை. என் கணவர் இறந்துவிட்டார். அவர் போன பிறகு என் வாழ்க்கை மீண்டும் மாறிவிட்டது. நான் முழுவதுமாக தனியாக ஆகிவிட்டேன். ஆனால் நான் தோற்கவில்லை. நான் சொந்தமாக உழைத்தேன். சிறிய சிறிய வேலைகள் செய்தேன். மக்களின் வீடுகளில் தையல் செய்தேன். சில சமயம் சமைத்து கொடுத்தேன். சில சமயம் குழந்தைகளுக்கு டியூஷன் படிப்பித்தேன். எப்படியோ என் குழந்தைகளின் வயிற்றை காப்பாற்றினேன். அவர்களுக்கு ஒருபோதும் அவர்களின் தந்தை இப்போது இந்த உலகில் இல்லை என்று உணரவிடவில்லை. நான் சொந்தமாக பசியோடு இருந்தாலும் என் குழந்தைகளை பசியோடு தூங்கவிடவில்லை. நான் என் முழு வாழ்க்கையையும் அவர்களுக்காக அர்ப்பணித்தேன். ஆனால் ஒருவேளை விதிக்கு வேறு ஏதோதான் பிடித்திருந்தது. என் குழந்தைகள் பெரியவர்களான பிறகு அதே குழந்தைகள் மெல்ல மெல்ல என்னை விட்டு விலகத் தொடங்கினார்கள். நான் என் மடியில் வைத்து ஊட்டிய குழந்தைகளே இப்போது என்னை சுமையாக நினைக்கத் தொடங்கினார்கள். முதலில் அவர்களின் வார்த்தைகள் மாறத் தொடங்கின. பிறகு திடீரென்று அவர்களின் நடத்தை மாறிவிட்டது. என் ஒவ்வொரு வேலையும் அவர்களுக்கு தவறாக தோன்றியது. நான் ஏதாவது சொன்னால் அவர்களுக்கு கோபம் வரும். அமைதியாக இருந்தாலும் அவர்களுக்கு தொந்தரவாக இருக்கும். அவர்கள் ஒருவேளை உணவு கொடுக்கவும் யோசிக்கும்போது எனக்கு மிகவும் அதிக வலி ஏற்பட்டது. அவர்களின் மனைவிகள் என்னை முழுவதுமாக விரும்பவில்லை. அவர்களுக்கு தோன்றியது நான் வீட்டில் வீணாக கிடந்து செலவை மட்டும் அதிகப்படுத்துகிறேன் என்று. பலமுறை அவர்கள் என் முன்னிலையிலேயே சொல்லிவிடுவார்கள். தெரியவில்லை முதியவர்கள் எப்போது வரை மற்றவர்களுக்கு சுமையாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று. அவர்களின் வார்த்தைகளை கேட்டு என் இதயம் உடைந்து போகும். ஆனால் நான் மீண்டும் அமைதியாக இருந்தேன். ஏனென்றால் நான் என் குழந்தைகளின் வீட்டில் சண்டை சச்சரவை விரும்பவில்லை. நான் அடிக்கடி இரவில் தனியாக அமர்ந்து என் கணவரை நினைத்துக் கொள்வேன். அவர் இன்று இருந்திருந்தால் ஒருவேளை என் இந்த நிலை இல்லாமல் இருந்திருக்கும் என்று நினைப்பேன். ஆனால் பிறகு நான் என்னை மீண்டும் கையாளுவேன். நான் என் குழந்தைகளிடம் அந்த பணத்தை பற்றியோ நிலங்களை பற்றியோ ஒருபோதும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்துவிட்டால் அவர்களின் பேராசை இன்னும் அதிகமாகும் என்பது எனக்கு தெரியும். நான் விரும்பவில்லை என் கணவரின் குடும்பத்தில் நடந்த அதே கதை மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடாது என்று. எனவே நான் எல்லாவற்றையும் என் இதயத்தில் அடக்கியே வைத்திருந்தேன். அந்த எல்லா ஆவணங்களும் பணமும் இன்றும் என் வங்கியின் லாக்கரில் அப்படியே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. நான் ஒருபோதும் அவற்றில் இருந்து ஒரு ரூபாய் கூட பயன்படுத்தவில்லை. பலமுறை என் நிலை அவ்வாறு இருந்தது. மருந்து வாங்கக்கூட என்னிடம் பணம் இல்லாமல் போனது. ஆனால் அப்போதும் நான் அந்த பணத்தை தொடவில்லை. ஏனென்றால் அவை என் கணவரின் கடைசி அடையாளங்களாக இருந்தன. அவருடைய கடைசி விருப்பமும் அதுவே. நான் எப்போதும் நினைத்து கொண்டே இருந்தேன், எந்த நாள் விஜயகாந்தின் மகன் அல்லது அவருடைய குடும்பத்தை சேர்ந்த யாராவது என்னிடம் வருவார்களோ அந்த நாள் நான் இதையெல்லாம் அவர்களிடம் ஒப்படைத்து விடுவேன். ஏனென்றால் உண்மையான உரிமை அந்த மக்களுக்குத்தான். நான் விரும்பவில்லை என் குழந்தைகள் வெறும் பணத்தை பார்த்து மாறிவிடவோ அல்லது ஒருவருக்கொருவர் சண்டையிடவோ. எனவே நான் இந்த ரகசியத்தை எப்போதும் என் இதயத்தில் மறைத்து வைத்திருந்தேன். இன்று வரை யாருக்கும் இதை பற்றி சொல்லவில்லை. நான் ராகுலுக்கும் அவருடைய தாய்க்கும் என் கணவரின் முழு உண்மையையும் சொன்னபோது அறையில் திடீரென்று அமைதி பரவியது. ராகுலின் தாயின் கண்களில் இருந்து கண்ணீர் தொடர்ந்து வடிந்தது. அவர் தன் வாயில் கையை வைத்துக்கொண்டு அழுது கொண்டிருந்தார். பழைய எல்லா நாட்களும் அவருக்கு நினைவுக்கு வந்தது போல. ராகுலும் முழுவதுமாக அமைதியாக அமர்ந்திருந்தார். அவருடைய முகத்தில் ஆச்சரியம் தெளிவாக தெரிந்தது. ஒருவேளை அவருக்கு நம்பவே முடியவில்லை. அவருடைய தந்தை தன் வாழ்க்கையில் இவ்வளவு சகித்திருந்தார் என்றும் இத்தனை ஆண்டுகளாக இதையெல்லாம் தன் இதயத்தில் அடக்கி வைத்திருந்தார் என்றும். நான் அந்த இருவரையும் பார்த்து கொண்டிருந்தேன். என் இதயத்திலும் மிகுந்த வலி இருந்தது. ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த விஷயங்கள் மீண்டும் வெளியே வந்தன. நான் எப்போதும் என் மார்பில் மறைத்து வைத்திருந்தவை. ராகுல் மெல்ல மெல்ல என் பக்கத்தில் வந்து அமர்ந்தார். அவர் மிகுந்த அன்போடு என் கையை பிடித்துச் சொன்னார், அம்மாஜி, உங்களுக்கு இதெல்லாம் முன்பே தெரிந்திருந்தால் நீங்கள் எனக்கு ஏன் ஒருபோதும் சொல்லவில்லை? நான் உங்களிடம் பலமுறை என் தந்தையை பற்றி கேட்டபோதும் நீங்கள் ஒன்றும் சொல்லவில்லை. அவருடைய குரல் தழுதழுத்தது. அவருடைய கண்கள் சிவந்து விட்டிருந்தன. நான் சில கணங்கள் அவரை பார்த்தேன். பிறகு மெல்லச் சொன்னேன், மகனே, நான் அதனால்தான் ஒன்றும் சொல்லவில்லை. நீ உன் தந்தையை பற்றி இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்டு வெட்கப்பட்டு விடக்கூடாது என்று விரும்பவில்லை. அவர் எப்படி இருந்தாலும் கடைசியில் உன் தந்தைதான்.
உன் இதயத்தில் அவருக்கு எதிரான வெறுப்பு உருவாகக் கூடாது என்று விரும்பவில்லை. நான் எப்போதும் இப்படித்தான் நினைத்தேன். சரியான நேரம் வரும்போது உனக்கு எல்லா உண்மையையும் சொல்லிவிடுவேன். என் வார்த்தைகளைக் கேட்டு ராகுலின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவர் தன் தலையை தாழ்த்திக் கொண்டு சொன்னார், எனக்கு நம்பவே முடியவில்லை, என் தந்தை இப்படிப்பட்ட செயலையும் செய்ய முடியும் என்று. அவர் உங்களுடன் இவ்வளவு தவறு செய்தார். நானும் உங்களை தவறாகவே புரிந்து கொண்டேன். நான் பலமுறை உங்களைப் பற்றி தவறாக நினைத்தேன். என்னை மன்னித்து விடுங்கள். அவருடைய குரலில் வருத்தம் தெளிவாக தெரிந்தது. அவர் உண்மையாகவே உள்ளுக்குள்ளேயே உடைந்து போயிருந்தார். நான் உடனே அவருடைய கையின் மேல் என் கையை வைத்து சொன்னேன், மகனே, நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ பார்த்ததையே உண்மையாக நினைத்தாய். யாராவது உன் இடத்தில் இருந்தாலும் ஒருவேளை அப்படித்தான் நினைத்திருப்பார்கள். நான் உன்னை மிகவும் முன்பே மன்னித்துவிட்டேன். இப்போது இந்த விஷயங்களை இதயத்தில் எடுத்துக்கொள்ளாதே. கடந்தது திரும்பி வராது. என் வார்த்தைகளைக் கேட்டு அவர் என் பக்கம் பார்த்தார். அவருடைய கண்களில் உறவு தெளிவாக தெரிந்தது. பிறகு நான் அவனிடம் சொன்னேன், இப்போதும் என் வார்த்தையை நீ நம்பவில்லை என்றால் நீ வங்கிக்குச் சென்று லாக்கர் எண் 35ஐ திறந்து பார். அதில் உன் தந்தை வைத்த எல்லா ஆவணங்களும் அவர் தன் கைகளால் எழுதிய அந்த கடிதமும் இன்றும் அப்படியே இருக்கிறது. நீ அதையெல்லாம் பார்த்த பிறகு உனக்கே தெரிந்துவிடும் நான் உண்மை சொல்கிறேன் என்று. உன் தந்தையின் அமானதமாக இருப்பது கடைசியில் உனக்கு கிடைக்கும். நான் இத்தனை ஆண்டுகளாக சரியான மனிதனுக்காகத்தான் காத்திருந்தேன். ராகுல் என்னை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு நான் மேலும் சொன்னேன், நான் உன்னையும் உன் தாயையும் தேடவும் மிகவும் முயற்சி செய்தேன். ஆனால் நீங்கள் யாரும் எனக்கு எங்கும் கிடைக்கவில்லை. பிறகு எனக்கு தெரிந்தது, உன் தாய் உன்னை அழைத்து கொண்டு நகரத்திற்கு சென்றுவிட்டாள் என்று. பிறகு ராகுலின் தாய் மெல்ல கண்ணீரை துடைத்து கொண்டு சொன்னார், ஆம், கிராமத்தில் என்னிடம் ஒன்றும் மீதமில்லாமல் போனபோது நான் என் மகனை அழைத்து கொண்டு நகரத்திற்கு சென்றேன். என்னிடம் தங்க ஒரு வீடு கூட இல்லை. ஆனால் நான் தோற்கவில்லை. நான் சிறிய சிறிய வேலைகள் செய்தேன். மக்களின் வீடுகளில் சமைத்தேன், துணிகள் தைத்தேன். எப்படியோ என் மகனை படிக்க வைத்தேன். நான் விரும்பினேன் என் மகன் பெரிய மனிதனாக வளர வேண்டும், யாரிடமும் கை நீட்டக்கூடாது என்று. இன்று அதே மகன் இவ்வளவு பெரியவனாக ஆகிவிட்டான். இதை சொல்லும்போது அவருடைய கண்களில் பெருமை தெளிவாக தெரிந்தது. அவர் அன்போடு ராகுலின் தலையில் கையை வருடி சொன்னார், நான் என் மகனை மிகுந்த சிரமங்களோடு வளர்த்திருக்கிறேன். நான் ஒருபோதும் அவனுக்கு அவனுடைய தந்தையின் குறைவை உணரவிடவில்லை. ராகுல் தன் தாயின் வார்த்தைகளை கேட்டு அழுதுவிட்டார். அவர் எழுந்து தன் தாயின் கழுத்தை கட்டிக்கொண்டு சொன்னார், அம்மா, நீங்கள் எனக்காக இவ்வளவு செய்திருக்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவு துன்பங்களை சகித்தீர்கள் என்பதை நான் ஒருபோதும் உணரக்கூட விடவில்லை. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. நீங்கள் என் அம்மா. அந்த இருவரும் அம்மா மகனாக ஒருவரை ஒருவர் பிடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தனர். நான் அவர்களை பார்த்து கொண்டே சிந்தித்து கொண்டிருந்தேன். வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் மனிதனின் உள்ளத்தில் தைரியம் இருந்தால் அவன் எல்லா வலியையும் சகித்து கொண்டு முன்னேற முடியும் என்று. அப்போது ராகுல் என்னை பார்த்து, அம்மா, இப்போது நீங்கள் தனியாக இல்லை. இப்போது நாங்கள் உங்கள் குடும்பம். என் தந்தையின் சொத்து எல்லாம் உங்களுக்கும் சமமாக உரியது. இனிமேல் நான் உங்களுக்கு எந்த குறையும் வரவிட மாட்டேன் என்றார். அவரது வார்த்தைகளை கேட்டதும் என் இதயத்திற்கு மிகுந்த அமைதி கிடைத்தது. ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக என் கணவரின் கடைசி விருப்பம் நிறைவேறப் போகிறது என்றும் அவரது பொறுப்பு சரியான கைகளுக்கு செல்லப் போகிறது என்றும் தோன்றியது. ராகுலின் அம்மா என்னை பார்த்து கொண்டிருந்தார். அவரது கண்களில் கண்ணீர் இருந்தது, முகத்தில் லேசான குறைபாடும் தெரிந்தது. அவர் மெல்லிய குரலில், சகோதரி, நீங்கள் ஒரு விஷயமாவது உண்மையை சொல்லியிருக்கலாமே. இத்தனை ஆண்டுகளாக இவ்வளவு பெரிய உண்மையை தனியாக உங்கள் இதயத்தில் அடக்கி வைத்திருந்தீர்களே என்றார். அவரது வார்த்தைகளை கேட்டதும் நான் மௌனமாகிவிட்டேன். உண்மையில் நான் நிறைய மறைத்திருந்தேன். ஆனால் அதையெல்லாம் நான் எந்த ஆசையினாலும் அல்ல, பயத்தினாலும் நிர்பந்தத்தினாலும் தான் செய்தேன். நான் அவரை பார்த்து மெல்ல, நான் மிகவும் பயந்தேன். சகோதரி, என்னை மன்னியுங்கள். இந்த உண்மை வெளியே வந்தால் மீண்டும் அதே பேராசை, அதே வெறுப்பு எல்லாவற்றையும் அழித்துவிடும் என்று நினைத்தேன். அதனால் யாரிடமும் ஒன்றும் சொல்லவில்லை என்றேன். என் குரல் நடுங்கியது. ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளின் வலி இப்போது வெளியே வந்து கொண்டிருந்தது. ராகுலின் அம்மா என் அருகில் வந்து உட்கார்ந்து என் கைகளை பிடித்து கொண்டார்.
நீங்கள் தனியாக நிறைய சகித்திருக்கிறீர்களா சகோதரி? இப்போது நீங்கள் பயப்படத் தேவையில்லை. இப்போது நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் என்றார். அவரது வார்த்தைகளை கேட்டதும் என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக யாராவது உண்மையில் என்னை தன் சொந்தமாக நினைக்கிறார்கள் என்று தோன்றியது. பிறகு நான் ராகுலை பார்த்து, மகனே, இப்போது நீங்கள் வங்கிக்குச் சென்று அந்த எல்லாவற்றையும் எடுத்து வாருங்கள். லாக்கர் எண் 34 உங்கள் தந்தையின் முழு பொறுப்பும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்த்ததும் என் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு நம்பும் என்றேன். ராகுல் ஒன்றும் பேசாமல் எழுந்து நின்றார். அவரது முகத்தில் அமைதியின்மை தெளிவாக தெரிந்தது. அவரது மனதில் நிறைய கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கலாம். அவர் உடனே வங்கிக்குச் சென்றார். நான் அங்கேயே உட்கார்ந்து மேலே இருப்பவரிடம் இப்போது எல்லாம் சரியாக ஆகட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். நீண்ட நேரத்திற்கு பிறகு ராகுல் திரும்பி வந்தார். அவரது கையில் ஒரு பை இருந்தது. அவரது முகத்தின் நிறம் மாறிவிட்டிருந்தது. அவரது கண்கள் சிவந்திருந்தன. வழியெல்லாம் அழுது கொண்டே வந்தது போல் தெரிந்தது. அவர் மெல்ல என் அருகில் வந்து என் முன் உட்கார்ந்தார். பிறகு பையை திறந்தார். அதில் அதே பழைய ஆவணங்கள் இருந்தன. அதே கடிதம் இருந்தது. சில பணமும் இருந்தது. அவர் நடுங்கும் கைகளால் அந்த கடிதத்தை திறந்து படிக்கத் தொடங்கினார். அவர் படித்து கொண்டே போக அவரது கண்களில் இருந்து கண்ணீர் விழுந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் இப்போது என் ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. கடிதத்தில் அவரது தந்தை எல்லாவற்றையும் எழுதியிருந்தார். தன் சகோதரர்களின் பயத்தால் அந்த நிலங்களையும் பணத்தையும் எப்படி மறைத்தார்? சரியான நேரம் வந்ததும் இவை எல்லாம் ராகுலுக்கு சென்றடைய வேண்டும் என்று எப்படி விரும்பினார் என்பதை. கடிதத்தை படித்த பிறகு ராகுல் அதை மார்போடு அணைத்துக் கொண்டார். பிறகு அவர் என் கால்களின் அருகில் உட்கார்ந்தார். அழுது கொண்டே, அம்மா, என்னை மன்னியுங்கள். நான் உங்களை தவறாக புரிந்து கொண்டேன். நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக எங்களுக்காக இவ்வளவு எல்லாம் பாதுகாத்து வைத்திருப்பீர்கள் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. உங்கள் சொந்த மகன்களும் உங்களுடன் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டார்கள் என்றார். அவரது வார்த்தைகளை கேட்டதும் என் இதயம் நிறைந்தது. நான் உடனே அவரை தூக்கி, மகனே, இப்போது இந்த விஷயங்களை மறந்துவிடுங்கள். நடக்க வேண்டியது நடந்துவிட்டது என்றேன். ஆனால் ராகுலின் கோபம் அடங்கவில்லை. அம்மா, உங்கள் மகன்கள் உங்களுடன் மிகவும் தவறாக நடந்து கொண்டார்கள். அவர்கள் உங்களை தனியாக விட்டுவிட்டார்கள். உங்களை சுமையாக நினைத்தார்கள். உங்களுடன் அந்நியர் போல் நடந்து கொண்டார்கள். நான் அவர்களுக்கு இதற்கான தண்டனையை நிச்சயம் பெற்றுத் தருவேன் என்றார். நான் உடனே அவரை தடுத்து, இல்லை மகனே, அப்படி செய்யாதீர்கள். அவர்கள் எப்படி இருந்தாலும் இறுதியில் என் மகன்கள்தான், என் இரத்தம். அம்மாவாக இருந்து நான் அவர்களை சிறையில் பார்க்க முடியாது என்றேன். என் குரல் நடுங்கியது. ஏனென்றால் ஒரு அம்மாவின் இதயம் இறுதியில் அம்மாவின் இதயம்தான், குழந்தைகள் எவ்வளவு தவறாக இருந்தாலும். ராகுல் என்னை வருத்தத்துடன் பார்த்து, நீங்கள் இப்போதும் அவர்களை பற்றியே சிந்திக்கிறீர்கள். அந்த மனிதர்கள் உங்களை பற்றி என்னவெல்லாம் நினைத்து கொண்டிருந்தார்கள். உங்களை காட்டில் விட்டுவிட்டு வரலாம் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மனிதர் என்று சொல்லத் தகுதியற்றவர்கள். அவர்களுக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்க வேண்டும் என்றார். நான் ஏதாவது சொல்ல முயலும் முன்பே ராகுல் போலீசுக்கு போன் செய்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு போலீஸ் வந்தது. ராகுல் என்னை அழைத்து கொண்டு என் மகனின் வீட்டிற்கு சென்றார். நாங்கள் அங்கு சென்றபோது என் இரு மகன்களும் அவர்களின் மனைவிகளும் எங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். திடீரென்று என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு புரியவில்லை. ராகுல் கோபத்துடன் அவர்களுக்கு முன் நின்று, இப்போது புரிகிறதா அம்மாவின் மதிப்பு என்னவென்று? நீங்கள் உங்கள் சொந்த அம்மாவையே சுமையாக நினைத்துவிட்டீர்கள். உங்களை பெற்றெடுத்து வளர்த்தவரை வீட்டை விட்டு வெளியேற்றியீர்கள் என்றார். என் மகன்கள் பயந்து போனார்கள். நீங்கள் இதையெல்லாம் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ராகுல் கோபத்துடன், நீங்கள் உங்கள் அம்மாவுடன் செய்ததற்கு நான் கணக்கு கேட்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார், இவர்களை கைது செய்யுங்கள். தங்கள் அம்மாவுடன் இப்படி செய்யக்கூடியவர்கள் யாருடனும் எதையும் செய்யக்கூடியவர்கள் என்றார். போலீஸ் அவர்களை பிடிக்கத் தொடங்கிய போது அவர்களின் மனைவிகள் அழத் தொடங்கினார்கள். ஆனால் ராகுலின் கோபம் குறையவில்லை. நான் இதையெல்லாம் பார்த்து உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் அவர்கள் எவ்வளவு தவறாக இருந்தாலும் இறுதியில் என் குழந்தைகள்தான். நான் மீண்டும் மீண்டும் ராகுலிடம், மகனே, இவர்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் அவர் என் ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. சிறிது நேரத்திலேயே இருவரையும் போலீஸ் தங்களுடன் அழைத்துச் சென்றது. வீட்டில் ஒரு விசித்திரமான அமைதி பரவியது. என் இதயத்தில் வலியும் இருந்தது, நிவாரணமும் இருந்தது. இப்போது அவர்களுக்கு தங்கள் தவறு புரியும் என்று
திரும்பி வரும்போது ராகுல் மெல்ல, அம்மா, இன்று முதல் நீங்கள் என் அம்மா. நீங்கள் எங்களுடன் எங்கள் வீட்டில் இருப்பீர்கள். இப்போது நீங்கள் எந்த விஷயத்திற்கும் கவலைப்பட தேவையில்லை என்றார். இதை கேட்டதும் என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. ஏனென்றால் வாழ்க்கையில் முதன்முறையாக யாராவது எந்த நோக்கமும் இல்லாமல், எந்த ஆசையும் இல்லாமல் என்னை இப்படி ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் மேலே இருப்பவர் என் எல்லா துன்பங்களுக்கு பிறகு இறுதியில் எனக்கு என் குடும்பத்தை மீண்டும் கொடுத்துவிட்டார் என்று தோன்றியது. ராகுல் என்னை அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு சென்றார். உண்மை சொல்லப்போனால் ஒரு அந்நிய மனிதர் எனக்கு ராகுலும் அவரது அம்மாவும் கொடுத்த அளவுக்கு அன்பு கொடுப்பார்கள் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. நான் சென்ற வீட்டில் நான் ஒரு வெளியாள் என்று ஒருபோதும் உணரவில்லை. ராகுல் ஒவ்வொரு காலையும் என் அறையின் வெளியே வந்து, அம்மா, நீங்கள் மருந்து எடுத்தீர்களா? உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்பார். அவரது அம்மாவும் எப்போதும் என் கவலையை பார்த்து கொண்டிருந்தார். சில சமயம் எனக்காக தன் கைகளால் சாப்பாடு செய்வார். சில சமயம் என் தலையில் எண்ணெய் தடவுவார். சில சமயம் என் அருகில் உட்கார்ந்து பேசுவார். நான் பலமுறை அமைதியாக உட்கார்ந்து சிந்திப்பேன். என் சொந்த மகன்கள் என்னை சுமையாக நினைக்கத் தொடங்கிய இடத்தில் இந்த மக்கள் என்னை தங்கள் அம்மாவைப் போல் மரியாதையும் அன்பும் கொடுக்கிறார்கள் என்று. என் இதயம் பலமுறை நிறைந்து போகும். நான் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் என் மகன்களை மிகவும் நினைத்து கொண்டிருந்தேன். அவர்கள் சிறையில் எப்படி இருப்பார்கள் என்று நினைப்பேன். அவர்களுக்கு தங்கள் தவறு புரிந்திருக்குமா இல்லையா? பல இரவுகளில் அவர்களின் குழந்தை பருவ நினைவுகள் வரும். அவர்கள் சிறியவர்களாக இருந்தபோது என் மடியில் தூங்குவார்கள். என் பின்னால் பின்னால் சுற்றித் திரிவார்கள். என்னை அம்மா அம்மா என்று அழைப்பார்கள். அந்த நினைவுகளை நினைத்து என் கண்கள் நிறைந்து போகும். ஒரு நாள் நான் முற்றத்தில் உட்கார்ந்திருந்தேன். ராகுல் என் அருகில் வந்து உட்கார்ந்தார். நான் எங்கோ தொலைந்து போயிருப்பதை பார்த்து மெல்ல, அம்மா, என்ன விஷயம்? நீங்கள் ஏதோ கவலையாக தெரிகிறீர்கள் என்று கேட்டார். நான் முதலில் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் பிறகு என் இதயம் நிறைந்து, மகனே, இப்போது போதும். நீங்கள் போய் என் மகன்களை விடுவித்து அழைத்து வாருங்கள் என்றேன். என் வார்த்தைகளை கேட்டதும் ராகுல் சில கணங்கள் மௌனமாக இருந்தார். பிறகு என்னை ஆச்சரியத்துடன் பார்த்து, உண்மையாகவா அம்மா? உங்கள் இதயம் எவ்வளவு பெரியது! நீங்கள் இப்போதும் உங்களுடன் இவ்வளவு மோசமாக நடந்த மகன்களை பற்றியே சிந்திக்கிறீர்கள் என்றார். நான் லேசான புன்னகையுடன், ஆம் மகனே, எப்படி இருந்தாலும் இறுதியில் என் இரத்தம்தான். அம்மா தன் குழந்தைகளிடம் எவ்வளவு காலம் கோபமாக இருக்க முடியும்? அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்ற அமைதி மட்டும் எனக்கு வேண்டும் என்றேன். ராகுல் என் வார்த்தைகளை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டார். அவர் என் கையை பிடித்து, அம்மா, உலகத்தில் அம்மாவை போன்ற இதயம் யாருக்கும் இல்லை போலும். சரி, இதுதான் உங்கள் மகிழ்ச்சி என்றால் நான் இப்போதே போய் அவர்களை விடுவித்து அழைத்து வருகிறேன் என்றார். அவரது வார்த்தைகளை கேட்டதும் என் இதயத்திற்கு சிறிது அமைதி கிடைத்தது. அதே நாளில் ராகுல் போலீஸ் நிலையத்திற்குச் சென்று எல்லா முறைப்படிகளை முடித்து என் இரு மகன்களையும் சிறையில் இருந்து விடுவித்து வீட்டிற்கு அழைத்து வந்தார். அவர்கள் இருவரும் வீட்டின் உள்ளே வந்தபோது அவர்களின் முகம் முழுவதும் தாழ்ந்திருந்தது. அவர்களின் கண்களில் வெட்கமும் வருத்தமும் தெளிவாக தெரிந்தது. என்னை பார்த்ததும் இருவரும் ஓடி வந்து என் கால்களில் விழுந்து உரக்க அழத் தொடங்கினார்கள். அவர்கள் மீண்டும் மீண்டும், அம்மா, எங்களை மன்னியுங்கள், நாங்கள் பெரிய தவறு செய்துவிட்டோம். உங்களுடன் இப்படி செய்யக்கூடாது. நாங்கள் உங்கள் மதிப்பை புரிந்து கொள்ளவில்லை. நாங்கள் சரியாக இருக்கிறோம் என்று நினைத்தோம். ஆனால் நாங்கள் மிகவும் தவறாக இருந்தோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் குரலை கேட்டதும் என் இதயம் நடுங்கியது. ஏனென்றால் முதன்முறையாக என் மகன்கள் இப்படி உடைந்து போவதை நான் பார்த்தேன். அவர்கள் அழுது கொண்டே, அம்மா, நாங்கள் எங்கள் மனைவிகளின் வசீகரத்தில் சிக்கிவிட்டோம். நாங்கள் என்ன செய்கிறோம் என்று புரிந்து கொள்ளவே இல்லை. நாங்கள் உங்களுக்கு மிகுந்த துன்பம் கொடுத்தோம். எங்களை மன்னியுங்கள் அம்மா. இனிமேல் இப்படி ஒருபோதும் நடக்காது என்றார்கள். நான் அமைதியாக அவர்களின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். என் கண்களில் இருந்தும் கண்ணீர் வழிந்தோடியது. அப்போது அவர்களின் மனைவிகளும் முன் வந்தார்கள். அவர்களின் முகத்திலும் வெட்கம் தெளிவாக தெரிந்தது. அவர்கள் என் முன் கைகளை கூப்பி அழுது கொண்டே, அம்மா, எங்களை மன்னியுங்கள், நாங்கள் பெரிய தவறு செய்துவிட்டோம் என்றார்கள். நாங்கள் உங்களை ஒருபோதும் புரிந்து கொள்ளவே இல்லை. சிறிய சிறிய விஷயங்களில் சிக்கி உங்கள் இதயத்தை வலிக்க வைத்து கொண்டே இருந்தோம். ஆனால் இப்போது எங்களுக்கு எங்கள் தவறு உணர்ந்தது. அவர்களின் பேச்சை கேட்டு எனக்குள் இருந்த கோபம் போல் அணைந்து போனது. இன்று நான் இவர்களை மன்னிக்கவில்லை என்றால் இந்த குடும்பம் மீண்டும் ஒருபோதும் இணையாது என்று நினைத்தேன். மெல்ல எழுந்து என் இரு மகன்களையும் தூக்கி என் மார்போடு அணைத்து கொண்டேன். அவர்கள் இருவரும் சிறு குழந்தைகளைப் போல என் மார்பில் ஒட்டி அழுதனர்.
என்னால் என்னை அடக்க முடியவில்லை. மிகவும் அழுதேன். அந்த நேரத்தில் இத்தனை ஆண்டுகளாக சேர்ந்திருந்த வலி கண்ணீருடன் வெளியேறுவது போல் இருந்தது. பிறகு அவர்களின் மனைவிகளையும் என் அருகில் அழைத்து நடந்ததை மறந்துவிடுங்கள் என்றேன். உண்மையாகவே உங்கள் தவறு புரிந்திருந்தால் இனிமேல் ஒருபோதும் எந்த அம்மாவின் இதயத்தையும் வலிக்க வைக்காதீர்கள். என் பேச்சைக் கேட்டு அவர்கள் இருவரும் அழுதார்கள். ராகுல் மற்றும் அவரது அம்மா இதை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களின் முகத்திலும் அமைதி இருந்தது. ஏனென்றால் இறுதியில் உடைந்த ஒரு குடும்பம் மீண்டும் இணைந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு என் மகன்கள் என்னிடம், அம்மா, இப்போது நீங்கள் எங்களுடன் வீட்டிற்கு வாருங்கள். நாங்கள் உங்களை தனியாக விடமாட்டோம். இனிமேல் உங்களுக்கு எந்த துன்பமும் வரவிடமாட்டோம் என்றனர். முதலில் நான் சற்று தயங்கினேன். ஏனென்றால் மீண்டும் எல்லாம் முன்பு போல் ஆகிவிடுமோ என்ற பயம் இருந்தது. ஆனால் ராகுல் என் அருகில் வந்து, அம்மாஜி, உங்கள் இதயம் சொன்னால் நீங்கள் நிச்சயம் போக வேண்டும். ஒருவேளை இப்போது உண்மையாகவே எல்லாம் மாறிவிட்டிருக்கலாம் என்றார். நான் ராகுலை பார்த்தேன். அவரது கண்களில் உண்மை இருந்தது. பிறகு மெல்ல சம்மதித்து என் மகன்களுடன் அவர்களின் வீட்டிற்கு திரும்பினேன். ஆனால் இந்த முறை எல்லாம் முன்பு போல் இல்லை. இப்போது என் மகன்கள் என்னுடன் மிகுந்த அன்போடு நடந்து கொண்டனர். காலை எழுந்தவுடன் என் அருகில் வந்து, அம்மா, உங்களுக்கு ஏதேனும் வேண்டுமா என்று கேட்பார்கள். என் மருந்தின் கவனம் செலுத்துவார்கள். என்னுடன் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். மிக முக்கியமான விஷயம், இப்போது அவர்கள் என்னை சுமையாக நினைக்கவில்லை. அவர்களின் மனைவிகளும் இப்போது எனக்கு மரியாதை காட்டினார்கள். எனக்காக தங்கள் கைகளால் தேநீர் தயாரிப்பார்கள். என்னுடன் உட்கார்ந்து பேசுவார்கள். என் சிறிய பெரிய தேவைகள் அனைத்தையும் கவனிப்பார்கள். பலமுறை நான் அமைதியாக உட்கார்ந்து, ஒருவேளை மனிதனிடமிருந்து தவறு நேரிடலாம். ஆனால் அவனுக்கு தன் தவறு உண்மையாகவே உணர்ந்தால் உறவுகள் மீண்டும் இணையலாம் என்று யோசிப்பேன். இன்று இத்தனை வலியை தாங்கிய பிறகு இறுதியில் என் குடும்பம் மீண்டும் ஒன்றாக இணைந்துவிட்டது. இப்போது என் வாழ்க்கை உண்மையாகவே அமைதியாக செல்கிறது. நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலில் புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் நோட்டிஃபிகேஷன் பெல்லை நிச்சயம் அழுத்துங்கள். அடுத்த அப்டேட் உங்களுக்கு முதலில் கிடைக்கட்டும்.